Hello everyone. So நம்ம Azure சீரிஸ்ல இனி continuation வீடியோவாக ஸ்டோரேஜ் அக்கவுண்டோட பார்ட் 2 நம்ம லேர்ன் பண்ண போறோம் which is நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல blobs பத்தி பார்த்திருப்போம். ஸோ கீழே நம்ம இப்போ Azure ஃபைல்ஸ்னா என்ன, அது கூடவே queues and tablesன்ற ரிமைனிங் டாப்பிக்கும் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல்லி தியரிட்டிக்கல் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக ஒவ்வொரு டாப்பிக்கும் வாட் இட் இஸ், என்ன ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணுது அண்ட் எங்கே அதை யூஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ கீழே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இஃப் எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் சேஞ்சஸ் டு பி டன், அது கூடவே உங்களுக்கு என்னோட சேனலில் இருக்கிற மற்ற டெவாப் சீரீஸ், க்ளவுட் சீரீஸ், AWSம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் ado, so let's get into today's video. So you're learning from Mithran and you're watching Learn with Mithran channel. So let's get into today's topic which is Azure accountல ரிமைனிங் இருக்கிற அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் அஸ்யூரில் நம்ம அண்டர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு ஒரு ஃபைல் ஷேர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக அஸ்யூர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறது. ஸோ இப்போ பிளாப் ஸ்டோரேஜுக்கும் அஸ்யூர் ஃபைல்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இன்டெப்த்தாக பிளாப் ஸ்டோரேஜ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம அஸ்யூர் ஃபைல்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் கியூஸ்னா என்ன, டேபிள்ஸ்னா என்ன, ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர், இந்த மாதிரி நம்ம நிறைய டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த வீடியோவில் சரி, ப்ரீவியஸ் வீடியோவில் சரி, நம்ம 2 வீடியோவில் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம வில் கெட் இன்டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது அஸ்யூர் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே ஒரு பெயிண்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ இப்போது நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணோம்னா, ஸோ வி லேர்ன்ட் நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அண்டர் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்மளுக்கு 4 கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு. ஸோ அதில் முதல்ல பிளாப். ஆனால் டேரெக்டாக நீங்கள் பிளாபை க்ரியேட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஒரு கண்டெய்னரை க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிற 2வது டாபிக் என்னென்னா நம்ம அஸ்யூர் ஃபைல்ஸ். இது நம்ம லேர்ன் பண்ண போகிற 2வது கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வெறும் ஃபைல்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை அஸ்யூர் ஃபைல்ஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் டாபிக் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கண்டெய்னர் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற பிளாப் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஃபைல்ஸ்னால் என்ன, ஸோ வாட் இட் இஸ் அண்ட் ஹவு இட் இஸ் ஆக்சசிபிள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம முதல்ல ஒரு பிளாப், நம்ம கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஒரு பிளாப் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எது வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்னா, ஸோ வில் பி ஆக்சஸிங் இட் வியா URL தான். ஸோ நம்ம ஒரு HTTPS URL வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுவோங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியிருப்போம் அண்ட் அது கூடவே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோடும் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் ப்ரௌசரில் என்ன பண்ணியிருப்பேன்னா, ப்ரௌசரில் அந்த ஆப்ஜெக்டோட URL ஹிட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு ஆக்சஸ் டினைடுன்னு வந்திருக்கும். அப்புறம் எப்படி நம்ம பர்மிஷன் கொடுக்குறது யூஸிங் SAS டோக்கன் அப்படின்னு பார்த்து பர்மிஷனோட நம்ம திருப்பி அந்த ஃபைலை ஆக்சஸும் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஒரு URL தான் அந்த ஃபைலை நம்ம ஆக்சஸே பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஆர் ஆக்சஸிங் த டேட்டா ஃப்ரம் த பிளாப். ஆனால் இப்போ இதுவே நம்ம இந்த அஸ்யூர் ஃபைல்ஸ், நம்ம ஃபைல்ஸ்ன்ற டாபிக் நம்ம எப்படி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்னா, ஸோ நம்மளுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் ஆஃப் ஆக்சஸஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் ஆக்சஸஸ் அப்படின்னா, நம்ம அதே HTTPS மூலியமாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் அது மெயின் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ மெயினாக நம்மளுக்கு 2 வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் SMB அப்படின்றதும், இன்னொன்று NFS அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்கால் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to access it. ஸோ SMBன்றது என்னென்னா சர்வர் மெசேஜ் பிளாக். இதை நம்ம இங்கே வேணால் இங்கே சர்வர் மெசேஜ் பிளாக். NFSன்றது நெட்வொர்க் ஃபைல் ஷேர். ஸோ நெட்வொர்க் ஃபைல் ஷேர். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு என்னென்னா, இது ஃபைல் ஷேர்ன்றது ஃபைல் சிஸ்டம். ஓகே, ஸோ NFS நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம், கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம SMB ஆர் NFSன்ற 2 ப்ரோட்டோக்கால் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த SMBன்றது என்னென்னா மோஸ்ட்லி ஃபார் விண்டோஸ், NFSன்றது மோஸ்ட்லி ஃபார் நம்மளோட லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வின்னு அண்ட் இங்கே லைனக்ஸ் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அண்ட் அதுக்கான சும்மா நம்ம டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு கலர் கோடிங்கும் என்ன பண்ணிடுறேன்னா, நான் அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி ஐ கிவ் தம் கலர் கோடிங் as well. ஸோ அப்போ நம்ம இவங்க 2 பேருக்குமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ வி ஆல்சோ ஹேவ் அ போர்ட் நம்பர். நம்ம சோஃபார் நம்ம சில போர்ட் நம்பர்ஸ்லாம் பார்த்துருப்போங்க. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருப்போம்னா, ப்ரீவியஸாக நம்ம ஒரு விண்டோஸ் மிஷினோட கனெக்ட் பண்ணுறதுக்கு RDP அது ஒரு போர்ட் நம்பரில் ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரியே நம்ம லினக்ஸ் மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம 22 SSHன்ற போர்ட் நம்பர் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரியே SMBன்றதும் 445ன்ற போர்ட் நம்பரும், நெட்வொர்க்
ஃபைல் சிஸ்டமும் 2049 அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்கால் அந்த போர்ட் நம்பர்ஸில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆகுது. அப்போ நீங்கள் டேரெக்டாக அஸ்யூர் ஃபைல்ஸ்ன்ற டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிகேஷன் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா விண்டோஸ் மிஷின் யூஸ் பண்ண போகிறோம், அதில் 445ன்ற போர்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். அதே மாதிரியே நம்ம லினக்ஸ் மிஷின் க்ரியேட் பண்ண போகிறோம், அதில் 2049ன்ற போர்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம அடுத்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ்னால் என்ன எஸ்எம்பி என்எஃப்எஸ்ன்னு சொல்கிறீங்க, அது கூட ஒரு நம்ம குயிக்காக என்ன பண்ணிடுவோம்னா நம்ம SSH போர்ட் நம்ம 22 அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். ஸோ SSH போர்ட் இஸ் 22. அதே மாதிரியே நம்மளுக்கு RDP போர்ட் அப்படின்றது என்னென்னா வில் ஹாவ் 3389 அப்படின்றது நம்ம RDPயோட போர்ட்டு. அண்ட் சிமிலர்லி வில் ஹாவ் NFSோட போர்ட் என்ன அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே 2049ன்றது NFSோட போர்ட்டு. அண்ட் ஃபைனலி நம்ம எஸ்எம்பியோட போர்ட் என்னது, ஸோ 445 அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னா எஸ்எம்பி போர்ட். அப்போது இது எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக சில போர்ட்ஸ் எல்லாமே அசைன் ஆகி இருக்குங்க. நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸு ஐபி அட்ரஸஸ் இது எல்லாமே அடுத்த வீடியோவில் நெட்வொர்க்கிங்கிற டாபிக் நம்ம பார்ப்போம். நெட்வொர்க்கிங் ஒரு 3 வீடியோவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ், அப்புறம் விநெட், அப்புறம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே இந்த ஆர்டரில் தான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் சிலபஸை. ஸோ அப்போ நம்ம இந்த போர்ட் நம்பர் பற்றி நம்ம இன்டெப்த்தாக பேசுவோங்க. பட் ஃபார் நவ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம இதெல்லாமே ஃபிக்ஸ்டு போர்ட் நம்பர்ஸ், இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. போக போக உங்களுக்குமே நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்கலனாலும் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். SSHனா 22, RDP அதேமாதிரி SMB NFSன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வென் வி கீப் ஆன் யூஸிங் அதை நம்ம மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரூஃபுக்காக இதெல்லாம் இந்த போர்ட் நம்பர் தான் அப்படின்னு ஒரு ப்ரூஃபுக்காக நான் கூகுளில் எடுத்து என்ன பண்ணிட்டேன்னா நான் காமிச்சிட்டேன். இப்போ இந்த அல்டிமேட்டாக அஸ்யூர் ஃபைல்ஸ்னால் என்ன அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. ஸோ வாட் இஸ் தட் கான்செப்ட் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ முதல்ல நம்ம ஆல்ரெடி படித்த பிளாபுக்கும் இப்போ ஃபைல்ஸ் என்ன சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்குது அண்ட் வாட் இஸ் அட்வான்டேஜ் அப்படின்றது தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ இப்போ நமக்கு என்னென்னா வில் ஹாவ் ஃபஸ்ட்டு ஒரு பிளாப்னு நம்ம வச்சுக்கலாம். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டயக்ராம் சர்க்கிளாக நம்ம ஒரு ஓவல் கூட வச்சுக்கலாம். ஸோ கன்சிடர் திஸ் இஸ் அவர் கண்டெய்னர் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம பிளாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு ஃபைலுமே பிளாப்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் பிளாப் ஸ்டோரேஜ். ஸோ பிளாப்ஸ் அப்படின்றது என்னென்னா தே ஆர் கன்சிடர்ட் அஸ் ஆப்ஜெக்ட்ஸுங்க. ஸோ நம்ம என்னென்னா அதை ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ .png ஃபைல் அது ஒரு இமேஜு, இல்லை .pdf அது ஒரு ஃபைலு. அண்ட் இதே எனக்கு வேறு ஏதாவது ஸோ எப்படின்னா MOV ஒரு மூவி அந்த ஃபார்மேட், இல்லை MP4ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே என்ன வேணால் பேர் இருக்கட்டும், abcxyz.mp4 ஏதோ ஒரு ஃபைல் நேம் என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்கோ இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா நீங்கள் இமேஜஸ்ஸு, லாக்ஸு, வீடியோஸு, மியூசிக்கு, MP3 இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணி வைக்கணுன்ற போது நீங்கள் பிளாப் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வழியாக ஒரு பிளாப் ஸ்டோரேஜை ஆப்ஜெக்ட்ஸாக க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிளாப்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிளாபுக்குமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு URL இருக்குங்க. ஸோ அந்த HTTPS URL நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். அந்த URL வழியாக அந்த பிளாபை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி ஆக்சஸ் வரும்னா இந்த ஆக்சஸ் வில் கம் வியா இன்டர்நெட். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்டர்நெட் வழியாக நீங்கள் ஒன்று டெம்பரரி டோக்கன், நம்ம அந்த மாதிரி டைம் பேஸ்டு சாஸ் டோக்கன் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணமோ அந்த மாதிரி நீங்கள் டைம் பேஸ்டு டோக்கன் வழியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு அஸ்யூரில் அக்கௌண்ட் ஆக்சஸ் இருக்குன்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கி, நம்ம அது ஃபியூச்சரில் அதுவும் ஒரு வீடியோ பர்மிஷன் வாங்கி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்டர்நெட் வழியாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் ஆக்சஸ் கேன் பி டன் ஃப்ரம் எனிவேர் இன் த வேர்ல்டு. ஸோ எனிவேர் நம்ம அது ஒரு உங்கள் பர்சனல் லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை அஸ்யூர் வர்ச்சுவல் மிஷினாக இருக்கலாம். ஸோ ஃப்ரம் எனிவேர் இந்த வேர்ல்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த டேட்டா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இது வந்து பிளாப் ஸ்டோரேஜ், ரைட்? ஸோ எனிவேர் இந்த வேர்ல்டுன்றது என்னன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே உங்களோட பர்சனல் லேப்டாப் அது வழியாக கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லையா உங்களோட ஓன் ஒரு அஸ்யூர் VM இருக்கா, ஸோ அஸ்யூர் VM மூலியமாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போது எனிவேர் யூஸிங் அ URL அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இதோட கம்பேரிசன் அஸ்யூர் ஃபைல்னா என்னது, இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக லேர்ன் பண்ண போகிற ஃபைல் அப்படின்றது என்னென்னா திஸ் இஸ் நத்திங் பட் திங்க் இட் அஸ் அ ஹார்ட் டிஸ்கே தான். ஸோ நம்மளுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்கே தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க. ஆனால் தேர்ஸ் அ டிஃப்ரென்சஸ். இப்போ நான் ஒரு சில டயக்ராம்ஸ்லாம் காமிக்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு HDD அப்படின்னு நான் போட்டேன்னா, ஸோ இமேஜஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே இது ஒரு ஹார்ட் டிஸ்க்குங்க. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்குன்றது எங்கே போகும்னா
இப்போ HDD நான் கம்ப்யூட்டர் பிசின்னு போட்டேன்னா நீங்களே பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் இதை என்னோட வீடியோ கூட ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே இதுதான் நம்ம ஒரு கம்ப்யூட்டரோட பாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடி, ராமு, ஹார்ட் டிரைவ்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு, மதர் போர்டு, ஹீட் சிங்க்கு, பவர் சப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கை உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளேயே நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ அப்போ இது வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்னும் பெட்டராக வந்தது தான் SSD அப்படின்றது, இன்னும் ப்ரீமியம் டேர். ஸோ SSDயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கனாலே மதர் போர்ட்லேயே டேரெக்டாக இந்த மாதிரி SSDயை அட்டாச் பண்ணுறாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இப்போது ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் சில ஒரு இத்தனை ஹார்ட் டிஸ்க் தான் அட்டாச் பண்ண முடியும், ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். இத்தனை SSD தான் அட்டாச் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் SSDயில் இந்த மாதிரி சிப்பு நான் மாட்டேன்னா மதர் போர்டில் இந்த மாதிரி எத்தனை இடத்துல இந்த NVMe லிங்க் அந்த சிப்ஸ் அந்த மாட்டுறதுக்கான சாக்கெட் இருக்கும். ஸோ கம்மியாக தான் இருக்கும். அதனால் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ், நமக்கு இப்போ நான் NAS டிரைவ் அப்படி SSD அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டில் போடுறனாலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் இப்படி இருக்குது. இது வந்து தனியாக வெளியில் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக கம்ப்யூட்டரில் மாட்டுறதுக்கு பதில் இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெடிக்கேட்டடாக இப்படி ஒரு டிவைஸு உங்கள் டேபிள் மேலே நீங்கள் வச்சுப்பீங்க. அப்போ உங்களோட கம்ப்யூட்டரையும் இந்த டிவைஸையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வயர் வழியாக கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ இது என்னென்னா நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு ஹார்ட் டிஸ்க் சொல்யூஷன் மாதிரி. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. நீங்கள் என்னென்னா இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இப்போ இதெல்லாமே இன்டர்னல் HDD அப்படின்னு போட்டோம்னா அதோட டயக்ராமே பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே இன்டர்னல். இதுவே எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு நம்ம போட்டோம்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி வயர் போட்டு எல்லா டயக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா வயர் இருக்குது. அப்படின்னா நீங்கள் இது உங்களோட மெஷினுக்குள்ளே போக அது மெஷின் வெளியில் வரும், இந்த வயர் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சேம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்ககிட்ட ஒரு விண்டோஸ் VM இருக்குது, ஒரு லெட்ஸ் சே யூ ஹேவ் அ லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு அதே மாதிரி விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சிடர் தீஸ் ஆர் 2 செப்பரேட் டாபிக்ஸ். ஓகே, அது லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்மளோட பிளாப் பற்றின ஒரு கான்செப்ட், இல்லை ரைட் சைடுன்றது இப்போ நம்ம ஃபைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் பிளாப். இப்போது இங்கே என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ ஐ ஹாவ் அ விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின். ஸோ ஒரு விண்டோஸ் VM இருக்குது. நம்ம அந்த விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினை நம்ம லான்ச் பண்ணுவோம். அதே மாதிரியே என்கிட்ட இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஐ ஹாவ் அ லைனக்ஸ் வர்ச்சுவல் மிஷின். ஸோ அப்போ இது நம்ம ஒவ்வொரு VM நம்ம லான்ச் பண்ணும்போதுமே நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, இட் வில் ஆஸ்க் அஸ் உங்களுக்கு எத்தனை OS டிஸ்க் வேணும், எத்தனை டேட்டா டிஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும். அப்போ இது ரெண்டுமே VMன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்குள்ளேயும் நமக்கு என்ன இருக்குன்னா, ஸோ கன்சிடர் யூ ஹாவ் யுவர் OS டிஸ்க்கும் டேட்டா டிஸ்க்கும் இருக்கும். அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு OS டிஸ்க் இருக்குது. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் மை OS டிஸ்க்கு. அண்ட் அதே மாதிரியே நம்மளோட லைனக்ஸ் வர்ச்சுவல் மிஷினுக்கும் OS டிஸ்க் இருக்கணும். இது அவங்களே ஒரு சைஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு நார்மலாக என்னென்னா இந்த OS டிஸ்க்குன்றது 128 GB விண்டோஸுக்கும் 30 GB லைனக்ஸ்க்கும் அவங்க வரும், டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த வர்ச்சுவல் மிஷின். அது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டேட்டா டிஸ்க்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் அட்டாச் மல்டிபிள் டேட்டா டிஸ்க்கு. அது நம்ம இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு எத்தனை டேட்டா டிஸ்க்லாம் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இது வந்து என்னென்னா இது எல்லாமே இன்டர்னலாக டைரெக்டாக என்னென்னா உங்களோட வர்ச்சுவல் மிஷினுக்கே மேப் ஆகியிருக்குங்க. அப்போ இது டைரக்ட்லி ஆக்சசபிள் பை யோர் வர்ச்சுவல் மிஷின்ஸ். இதை நம்ம C டிரைவ், D டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இதை தாண்டி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டயக்ராமில் இப்படி எக்ஸ்டர்னலாக நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நெட்வொர்க்கில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அஸ்யூர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to create something which is outside the box. ஸோ அப்போ நம்ம இங்கே அஸ்யூர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அஸ்யூர் ஃபைல்ஸ். இதுதான் நம்ம இப்போ இங்கே கூட வச்சுக்கலாம். ஸோ தட் இட் வில் பி விசிபிள் அண்டர் த சேம் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ இங்கே அஸ்யூர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ இதில் அப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், இங்கே நம்ம ஃபஸ்ட்டு தனியாக அஸ்யூர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கடையில் அஸ்யூர் ஃபைல்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணிடுவோம். இந்த அஸ்யூர் ஃபைல்ஸில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் URL வழியாகவும் ஆக்சஸ் பண்ணலாம், பிளாப் ஸ்டோரேஜ் மாதிரியே. ஆனால் இது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டிரைவாக, எப்படி நம்ம OS டிஸ்க்கு டேட்டா டிஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நம்ம எதுக்கும் இங்கே நான் எழுதிடுறேன். ஸோ இது வந்து OS டிஸ்க்கு அண்டு இந்த வயலட் கலர்ஸ் இது எல்லாமே டேட்டா டிஸ்க்.
ரைட். ஸோ அப்போ இவங்க எல்லாமே என்னென்னா அகெயின் அல்டிமேட்டாக ஹார்ட் டிஸ்க் தான். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அஸ்யூர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் வர்ச்சுவல் மெஷின்குள்ளே நீங்கள் ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வெளியில் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போதுமே ஒரு விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் நம்ம லான்ச் பண்ணி அதில் நம்ம ஒரு ஜி ட்ரைவ்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா சி ட்ரைவில் ஓஎஸ் இருக்கும், டி ட்ரைவ் இ ட்ரைவில் நீங்கள் டேட்டா டிஸ்க்கு அதெல்லாம் மல்டிபிள் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஜெட்டு இல்லை ஜி நம்ம அதை டிபெண்டிங் ஆன் த ஸ்லாங் நம்ம ஜி ட்ரைவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ (/) அப்படி கூட வச்சுப்போம். ஸோ ஜி ட்ரைவில் விச் இஸ் அண்டர் எஸ்எம்பி ப்ரோட்டோக்கால் வழியாக நம்ம எஸ்எம்பி ப்ரோட்டோக்கால் வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த அஸ்யூர் ஃபைலோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரியே நீங்கள் லைனக்ஸ் வர்ச்சுவல் மிஷின்னு சொல்லிட்டு வரும்போது அதை நீங்கள் என்னென்னா நம்ம மவுண்ட் கமாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரியே மவுண்ட் கமாண்ட் மூலியமாக இந்த அஸ்யூர் ஃபைல்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். பட் தட் வில் கம் அண்டர் NFS. ஸோ அப்போ நம்ம நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம், ஸோ அப்போ NFSன்ற ப்ரோட்டோக்கால் மூலியமாக இட் வில் பி கனெக்டட். அது நம்மளுக்கு சேம் நம்மளுக்கு எஸ்எம்பியோட போர்ட் நம்பர் மாதிரியே NFSன்ற ஒரு போர்ட் நம்பரில் இருக்கும். அது வழியாக இந்த அஸ்யூர் ஃபைல்ஸில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் உங்கள் விஎம்க்கு ஒரு ட்ரைவாகவே அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஆனால் அது என்னென்னா நெட்வொர்க் ட்ரைவ், அது டேரெக்டாக ஃபிசிக்கலாக உங்களோட விஎம் கூட மேப் ஆகலை, அது தனியாக வெளியில் எக்ஸ்டர்னலாக இருக்குது, உங்களோட விஎம் தனியாக எக்ஸ்டர்னலாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெட்வொர்க் மூலியமாக, ஸோ யூஸிங் அ நெட்வொர்க், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ நம்ம நெட்வொர்க் மூலியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு ட்ரைவாக நம்மளோட விஎம்க்கு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுதான் அஸ்யூர் ஃபைல் அப்படின்ற ஒரு டாப்பிக்குங்க. ஸோ அப்போ நம்ம பிளாப் ஸ்டோரேஜில் டேரெக்டாக URL வச்சு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அஸ்யூர் பிளாப்ஸு நம்ம ஜஸ்ட் ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம இமேஜஸ் ஃபைல்ஸ்லாம் வைக்கிறோம். பட் அதே மாதிரியே நீங்கள் உங்களோட ஆனால் இந்த பிளாப் ஸ்டோரேஜ் நீங்கள் விஎம்மோட அட்டாச் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம அவ்வளோ இன்டெப்த்லாம் போக வேண்டாம். பட் ஸ்டில் இது டெடிக்கேட்டடாக அந்த டாபிக் எதுக்காக ஃபவுண்டேஷன் ஆச்சு, அந்த ஃபவுண்டேஷன் லெவலே நம்ம நிற்போம். ஸோ பிளாப்ஸ்ன்றது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா URL வழியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு ட்ரைவாக உங்களோட அஸ்யூர் ஃபைல்ஸை நீங்கள் மேப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மீன்ஸ் உங்களோட ஒரு டேட்டாவெல்லாம் உங்களோட விஎம் கூட மேப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அஸ்யூர் ஃபைல்ஸுன்ற டாப்பிக்கு போங்க. இங்கே நீங்கள் அதே மாதிரியே ஃபோல்டர்ஸ், இமேஜஸ், பிடிஎஃப்ஸு, லாக்ஸு எது வேணாலும் நீங்கள் அதே மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். பட் ஆனால் இது என்னென்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மாதிரியே நீங்கள் உள்ள ஆக்சசபிள் ஆகுங்க. ரைட். இப்போ இதுதான் நம்ம தியரிட்டிக்கலாக இப்போ அஸ்யூர் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிக்கலாக நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணி அதில் அஸ்யூர் ஃபைலை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிக்க போகிறோம். லான்ச் பண்ணிவிட்டு அங்கேயே எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக நம்ம ஒரு விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த அஸ்யூர் ஃபைலை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கும் சில லிமிட்டேஷன்லாம் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை ஃபைல்ஸோட ஸோ மேக்ஸிமம் எத்தனை மெஷின்ஸோட கனெக்ட் பண்ணலாம், இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா சில ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அஸ்யூர் ஃபைலு மேக்ஸிமம் கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அட் அ டைமில் இதே மாதிரியே நீங்கள் எவ்வளோ மெஷின்ஸோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே என்னென்னா ஸோ ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் கன்கரண்ட் கிளைண்ட் கனெக்ஷன்ஸ் பர் ஃபைல் ஷேர் தான், மேக்கிங் இட் ஹைலி ஸ்கேலபிள். பட் ஸ்டில் உங்களுக்கு 10,000 ஹேண்டில்ஸு 2,000 ஹேண்டில்ஸ் பர் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னா நீங்கள் மல்டிபிள் மெஷின்ஸோட, ஏன்னா இங்கே நான் டயக்ராமில் 2 போட்டிருக்கேன், அப்போ இன்னும் 3 விண்டோஸ் மிஷின் இருக்குது, 4 விண்டோஸ் மிஷின் இருக்குன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இதனால் என்ன அட்வான்டேஜுங்க பிளாபோட இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிளோட நம்ம ப்ராக்டிக்கல் போயிடுவோம். இப்போ என்னோட லேப்டாப்பில் நான் ஒரு மூவி வச்சுருக்கேன், அதை என் ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணணும், ஒன்று பென்ட்ரைவில் காப்பி பண்ணியோ இல்லை கூகுள் ட்ரைவ் ஏதாவது அப்லோட் பண்ணியோ நான் அவனுக்கு ஷேர் பண்ணணும். ஆனால் இப்போ என்னோட லேப்டாப்பில் வச்சுருக்கிற மூவின்றது எதில் இருக்கும், இந்த டேட்டா டிஸ்க்கு அடியில் இருக்கும். என்னோட ஹார்ட் டிஸ்க்குள்ள டேட்டா டிஸ்க்குள்ளே தான் என்னோட மூவி இருக்குது. ஆனால் இப்போ இதுவே நான் டேட்டா டிஸ்கில் வைக்காமல் அஸ்யூர் ஃபைலில் அந்த மூவியை நான் வச்சிடுறேன் .mov. ஸோ அப்போ நான் அஸ்யூர் ஃபைல்ஸில் அந்த மூவி வச்சுட்டேன்னா இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, இவங்க என்னோட லேப்டாப், என் ஃப்ரெண்டோட லேப்டாப், அவங்களோட கொலீக்ஸு, அவங்களோட வர்ச்சுவல் மிஷின்ஸ், எல்லாமே இந்த அஸ்யூர் ஃபைலோட அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா நெட்வொர்க் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நெட்வொர்க்கில் நல்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த காப்பி ஆஃப் த மூவி இருக்கணும்னு இல்லை, இங்கேருந்து அவங்க என்ன பண்ண முடியும்னா அஸ்யூர் ஃபைல்லேருந்தே அந்த மூவியை அவங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், பார்க்க முடியும், ஸோ அப்போ கன்சியூம் பண்ண முடியும். அப்போ டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு பதில் நீங்கள் சில டேட்டாஸ் எல்லாமே காமனாக மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ அந்த சிச்சுவேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த அஸ்யூர் ஃபைல்ஸுன்ற டாப்பிக்கை நம்ம லெவரேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டலாக முதல்ல தியரிட்டிக்கலாக அஸ்யூர் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்றது நீங்கள் இப்போ ஐ ஹோப் நம்ம இப்போ ஒரு கிளியர் ஐடியா, ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம
ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ளே நம்ம அஸ்யூர் ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம குவிக்காக நம்ம டக்குன்னு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கிரியேட்டு ரிசோர்ஸ் குரூப் நேம் என்னென்னா நம்ம லேர்ன் வித் மித்ரனு STORAG ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ACC அப்படின்னு வச்சுக்கிறேன். இது நம்ம 2ன்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா Day 2 ஆஃப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுன்றனால. டேரெக்டாக ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு சென்ட்ரல் இந்தியா என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் கடையில் தான் வருது. ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு லெட்ஸ் கிரியேட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிரும்னா எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிரும். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுவோம். அங்கே ஒரு புது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ரீஸ்டோர்னு கொடுத்தேன், நான் ரெஃப்ரெஷ்ன்ற பதில் நான் ரீஸ்டோர்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கிரியேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இங்கே நம்ம ஆல்ரெடி சில டாபிக்ஸ் எல்லாமே வி நோ வாட் இட் இஸ், அப்படி எப்படி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ இங்கே நான் என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நேம் இட் ஷுட் பி குளோபலி யூனிக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லேர்ன் வித் மித்ரன் STORAG ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு இன்றைக்கி டேட் வந்து 10/06 அப்படின்றத இப்போ நான் வச்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இது யூனிக்காக தான் இருக்கும். ப்ரிஃபர்ட் ஸ்டோரேஜ் டைப்பு பிளாப்னு வச்சுப்போம். நம்ம வேறு எதுவும் செலக்ட் பண்ண வந்தாலும் இது ப்ரிஃபர்டு தான். ஆப்ஷன்ஸு சஜஷன்ஸ் அதுக்காக தான் இது கேட்குது. இட் டசன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ஸ்டோரேஜ் டு எனி ரிசோர்ஸ் டைப். நீங்கள் எது வேணாலும் எப்போ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் போதும், ப்ரீமியம்லாம் வேணாம். அண்ட் இது நான் LRSன்னு வச்சிடுறேன். எனக்கு அதிகம் காசுலாம் எனக்கு வேணாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஹைராக்கியல் நேம் ஸ்பேஸ்லாம் வச்சுட்டா அது இதெல்லாம் ஆயிரும். ஆக்சஸ் டியர் ஹாட் டே போதும், நம்ம வேறு எதுவும் இல்லை. நெட்வொர்க்கிங் வி ஆர் நாட் கோனா ஒர்க் ஆன் எனி நெட்வொர்க்கிங் ரைட் நவ். மீதி இருக்கிறது எல்லாமே எனக்கு சாஃப்ட் டெலீட்டுன்றது வேண்டாம். நம்ம இங்கே சாஃப்ட் டெலீட் ஃபார் கிளாசிக் ஃபைல் ஷேர்ன்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது என்னென்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈவன் தோ யூ ஆர் டெலீட்டிங் யுவர் ஃபைல் ஷேர் விச் இஸ் நம்ம அஸ்யூர் ஃபைல்ஸ் அப்படின்றத நீங்கள் டெலீட் பண்ண நினச்சாலுமே உங்களுக்கு அன்டில் 7 டேஸுக்கு நீங்கள் அந்த ஃபைல் ஷேரை டெலீட்டே பண்ணாலும், அஸ்யூர் ஃபைலை டெலீட்டே பண்ணாலும் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியும், அவங்க வச்சுப்பாங்க. ஸோ நம்ம இது டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஹெட்டிங் கடியில் நம்ம கண்டெய்னரு, பிளாப்ஸு அண்ட் ஃபைல் ஷேர் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு சாஃப்ட் டெலீட் ஆப்ஷன் விச் நீங்கள் டெலீட்டே பண்ணாலும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 டேஸ் வரைக்கும் ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு ஒரு பேக்கப் கொடுக்குறான். இதை வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. பட் இட் இஸ் ஒரு சேஃப்டி மெக்கானிசம் டேட்டா ப்ரொடெக்ஷன் கடியில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வெர்ஷனிங்னா எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதெல்லாம் எதுவும் வேண்டாம். செக்யூரிட்டி, நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன், டேக்ஸு, ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு. லெட்ஸ் கிரியேட் அவர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இமீடியட்டாக நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ லெட் அஸ் கிரியேட் திஸ். இப்போது இது கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை கன்சியூம் பண்ண போகிறோம். பட் அந்த கேப்பில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இன்னொரு டேபில் நான் ஒரு வர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ண போகிறேன். ஸோ ஐம் கோனா கோ டு வர்ச்சுவல் மிஷின்ஸு. ஏன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே டயக்ராம் மாதிரியே SMB மூலியமாக நம்ம அஸ்யூர் ஃபைலோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால குவிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வர்ச்சுவல் மிஷினை நான் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ கோ டு சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப்பு, நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 2ன்ற ரிசோர்ஸ் குரூப்பே நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஏன்னா இந்த ரிசோர்ஸ் குரூப்பை டெலீட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்ம கிளாஸில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ரியேட் பண்ணுற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, நம்ம ஃபைலு, கியூவு, டேபிளு as well as நம்மளோட VM இது எல்லாமே டெலீட் ஆயிரும். அப்போ ஒரு கிளிக்கில் மொத்தமாக டெலீட் பண்ணுறதுக்கு, மொத்தமாக ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் குரூப் கடியிலே நான் வச்சிடுறேன். இதுக்கு பேர் என்னென்னா விண்டோஸ் VM. ஸோ நம்ம ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ விண்டோஸ் VMன்ற பேரில் நான் வச்சிடுறேங்க. அவைலபிலிட்டி ஜோனுன்றது நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடன்சி ரெக்வயர்டு. அண்ட் இமேஜுன்றது என்னென்னா நான் ஓகே ஸோ ஐ ஹாவ் மை ஓன் இமேஜ், நான் டெலீட் பண்ணலையோ. ஸோ ஐ ஹாவ் மை ஓன் இமேஜ். பட் ஆனால் அதை தாண்டி நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட விண்டோஸ் சர்வர் டேட்டா சென்டர் எடிஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி லெட் மீ கோ ஹியர் அண்ட் குவிக்லி லெட் மீ கோ டு இமேஜ். நான் இல்லைனா நம்ம டு ஹாவ் எனி இமேஜஸ், ரெஃப்ரெஷ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல் ஈக்குவல். பட் ஆனால் how did it show மேனேஜ்ட் இமேஜஸ்? அங்கே ப்ரீவியஸாக நாம் ஸ்னாப்ஷாட்ஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. கஸ்டம் இமேஜஸும் நம்மளோட மேனேஜ்ட் இமேஜஸ் எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் அங்கே ஷோ ஆச்சு. அதனால தான், ஏன்னா நீங்கள் பேக்கப் இமேஜ் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு காஸ்ட்டு தான். ஸோ அதனால் ஹவு டிட் இட் ஷோ அப்படின்றதுக்காக தான், ஏன்னா நம்மளுக்கு காஸ்ட் வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ஓகே நான் இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம விண்டோஸ் சர்வர் 2025 டேட்டா சென்டர் எடிஷனே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐ கேன் ஆக்சஸ் மை மீன்ஸ் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு விண்டோஸ் மிஷின் வேணும். அண்ட் VM ஆர்கிடெக்சர் இஸ் ஃபைன். நமக்கு 2 CPU 4 GB மெமரி,
சப்போர்ட்டட் பை ஹையர் பர்ஃபார்மன்ஸ். இது லான்ச் ஆகும்ல? ஓகே, லான்ச் ஆனால் இட்ஸ் ஃபைன் தான். அண்ட் யூசர் நேம்ன்றது அஸ்யூர் யூசர், அதே நான் வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டுன்றது MITHRAN #123 #1234545. ஓகே, ஏன்னா 12 கேரக்டர்ஸ் கிட்ட மினிமம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அண்ட் இன்பவுண்ட் போர்ட்ஸில் RDP SSHலாம் இருக்குது. ஆனால் இதை தாண்டி நம்மளுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் வேணும். ஏன்னா நம்ம SMBன்ற போர்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் இப்போதைக்கு வெறும் RDP மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது, நம்ம ஆட் பண்ணணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு. அண்ட் இப்போ என்கிட்ட OS டிஸ்க் மட்டும்தான் இருக்குது, ப்ரீமியம் SSD. அதை நான் ஸ்டாண்டர்டு HDD கூட வச்சுக்கிறேன் எனக்கு. ஓகே, ஸோ ப்ரீமியம் SSD ஷுட் பி ஃபைன் தான். ஏன்னா இது OS டிஸ்க்குன்றனால அப்போ தான் ஃபாஸ்ட்டாக லான்ச் ஆகும். அதனால் என்னோட ப்ரீமியம் SSDயே இருக்கட்டும். அண்ட் delete with virtual machine ஸ்டிக்கு. ஓகே, டேட்டா டிஸ்க் எதாவது வேணும்னா நான் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். நெட்வொர்க்கிங் ஐம் கோனா கீப் இன்பவுண்ட் போர்ட்ஸில் allow selected போர்ட்ஸு. நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அட்வான்ஸ்னு நான் இங்கே கொடுத்துட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒன்று க்ரியேட் ஆகுங்க. அதில் சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போய் நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம அதை நெட்வொர்க்கிங் டாப்பிக்கில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் கீப் திஸ் ஆஸ் இட் இஸ் அவைலபிள். IP அட்ரஸும் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டும் delete பண்ணிடுன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நியூ சப்நெட், நியூ IP, நியூ நெட்வொர்க். ஓகே, லோட் பேலன்சிங் இப்போதைக்கு வேண்டாம். மேனேஜ்மெண்ட் நத்திங். மானிட்டரிங், அட்வான்ஸ்டு, ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கே போயிடுறேன். நான் இப்போ ஒரு விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினை நான் லான்ச் பண்ணிடுறேன். ரைட், ஸோ ரன்னிங் த ஃபைனல் வேலிடேஷன் பாஸ்ட். அண்ட் இப்போ கிரியேட். இப்போ எனக்கு என்னென்னா டயக்ராம் பிரகாரம் ஒரு அஸ்யூர் ஃபைல் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணலை, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஒரு விண்டோஸ் VMயை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது லான்ச் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுறேன். இதில் என்கிட்ட ஒரு ஐ வில் ஹாவ் மை ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இங்கே இருக்குங்க. இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற டாபிக் which is something which is called as zip. நம்ம ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை அஸ்யூர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃபைல் ஷேர்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் லிட்டரலி மீன்ஸ் த சேம் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இப்போ நான் கிளாசிக் ஃபைல் ஷேர் அப்படின்ற நம்ம இப்போ கண்டெய்னர்ன்ற ப்ரீவியஸில் பார்த்தோம். அடுத்து Q டேபிள்னு பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ நம்ம கிளாசிக் ஃபைல் ஷேர்ன்ற ஆப்ஷனில் தான் நான் இருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு கிளாசிக் ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ கிளிக் ஆன் தட் பட்டன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு உங்களுக்கு ஃபைல் ஷேர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வரும். இப்போ இதை நான் இங்கே நம்ம என்ன பேர் வைக்க போகிறோம் அப்படின்னா, நான் இங்கே மை ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் பேர் வச்சுக்கிறேன் மை ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட பேர். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன, கெப்பாசிட்டின்றது 100 TB வரைக்கும் அவங்களே என்ன பண்ணிடுறாங்களா கொடுத்துட்றாங்க. டு யூஸ் SMB ப்ரோட்டோகால் வித் ஷேர் செக் இஃப் யூ கேன் கம்யூனிகேட் ஓவர் 445 அவங்களே கொடுத்துட்றாங்க. ஏன்னா இதை நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா 445 போர்ட் ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தான். நெக்ஸ்ட் பேக்கப். ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது பேக்கப் எடுக்கணுமா, எனக்கு டெய்லி பேக்கப் இத்தனை டைமுக்கு இந்த டேக்கு அஸ்யூர் ஃபைல் ஷேரை பற்றி பேக்கப் எடுக்கணும்னா எனக்கு பேக்கப் வேண்டாம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கனாலே இங்கே என்ன வால்ட்டு, என்ன ரிசோர்ஸ் குரூப்பு, நம்ம ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டுன்னு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அந்த வால்ட்டுக்கு அடியில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி 7:30 PM UTC டைமில் ஃபார் த பாஸ்ட் 30 டேஸுக்கான பேக்கப் அதுவே ரீட்டைன் பண்ணிக்கும். இன்கேஸ் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும், உங்கள் பின்னாடி ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலும் போய்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம பேக்கப் வேண்டாம். அண்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுன்றதுனா இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் தான். நமக்கு ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு இங்கே கிரியேட்டுன்ற பட்டன் நான் கொடுத்துட்றேன். சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகும்னா, இப்போது என்னோட ஃபைல் ஷேர் அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சுங்க. ரைட், இப்போ நமக்கு இந்த ஃபைல் ஷேர் கிரியேட் ஆகிருக்கு. நம்ம இங்கேவே ஃபஸ்ட்டு லெஃப்ட் வந்துடுவோம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேர்ன்றதில் மை ஃபைல் ஷேர்ன்ற பேரில் எனக்கு 100 TB கோட்டாவில் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சில ஃபோல்டரு, சில ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே நான் அப்லோட் அப்படின்னு கொடுத்தாலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி சில ஃபைல்லாம் கேட்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் அப்லோட் ஃபைல், ஸோ ப்ரௌஸ் ஃபார் ஃபைல்ஸ்ன்னு நான் கொடுத்துட்றேன். இதில் என்னோட டெஸ்க்டாப்லேயே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த index.html ஃபைல்லாம் இருக்குங்க. அண்ட் ஒரு பைத்தான் ஃபைல் இருக்குது. சும்மா அது எல்லாத்தையும் நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் அப்லோடுன்னு கொடுத்துட்றேன். எனக்கு இந்த 2 ஃபைலுமே இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே எனக்கு இதுக்குள்ளே அப்லோடும் ஆயிடுச்சு. டன். ஸோ அப்போ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம ஃபைலையும் உள்ள அப்லோடும் பண்ணிட்டோம். பட் எப்படி இதை நம்ம கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இங்கேவே கனெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த கனெக்ட்ன்ற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் இந்த ஃபைல் ஷேரோட நீங்கள் என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேவே கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது.
ஸோ அப்போ இங்கேவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் எந்த மிஷினோட கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ விண்டோஸா, லைனக்ஸா, ஈவன் மேக் ஓஎஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குது. டிரைவ் லெட்டர் என்ன லெட்டரு, நம்ம ஜி டிரைவில் எனக்கு கனெக்ட் பண்ணிக்கோ, இல்லை வேறு ஏதாவது டிரைவ் வேணுன்னா கூட ஓகே. நம்ம நார்மலாக ஜி டிரைவில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கீ அதை யூஸ் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துரும். இப்போ இங்கேவே விண்டோஸு ஜி ஷோ ஸ்கிரிப்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கேவே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருதுங்க. நீங்கள் போயிட்டு மேனுவலாக நீங்கள் எதுவுமே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இங்கேவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்கிரிப்ட் இருக்கும். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நம்ம காப்பி பண்ணி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட விஎம்குள்ளே நம்ம உள்ளே போயிடணும். அப்போ கோ டு த ரிசோர்ஸ். அப்போ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா வர்ச்சுவல் மிஷின்றதுக்கு வந்துடுறேன். என்னோடய விஎம் இப்போ ரன்னிங் ஸ்டேட்டுக்கு இருக்குது. சூப்பர். இப்போ இந்த விஎம்மை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அதே மாதிரியே கனெக்ட்னு இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான வீல் ஹேவ் ஆல் அவர் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஐபி அட்ரஸ்ஸு அண்ட் டவுன்லோட் ஆர்டிபி ஃபைலுன்னு இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆர்டிபி அப்படின்னு நீங்கள் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்றது ஓப்பன் பண்ணால் கூட இங்கேவே கேட்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு உங்களோட ஐபி அட்ரஸ் என்ன, இதுதான் என்னோடய ஐபி அட்ரஸ். அண்டு நம்ம என்ன யூசர் நேம் கொடுத்தோம், நான் அஸ்யூர் யூசர்னு தான் கொடுத்தோம். ஸோ இங்கேவே நம்மளுக்கு அஸ்யூர் யூசர்னு இருக்குது. அண்டு நம்ம ஐபி அட்ரஸ் இருக்குது, அஸ்யூர் யூசர்னு இருக்குது. கனெக்ட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு நம்மக்கிட்ட கேட்கும். ஸோ இதுதானே என்னோடய மிஷின். பப்ளிக் ஐபி, லோக்கல் ஐபியா, சாரி நான் காப்பி பண்ணும்போது தப்பாக காப்பி பண்ணியிருக்கேன். நம்மளோட பப்ளிக் ஐபி தானே எடுக்கணும், நான் ப்ரைவேட் ஐபி எடுத்துட்டணும். ஸோ இங்கேருந்து நம்ம எடுப்போம். ஸோ கன்சிடர் திஸ் இஸ் மை பப்ளிக் ஐபி அட்ரஸ். எஸ், தப்பாக எடுத்திருக்கேன், மை பேடு தான். நம்ம இங்கேருந்து அப்படியே காப்பி, இங்கே பேஸ்ட்டு கரெக்டாக. ஓகே, நோ ஸ்பேசஸ், கனெக்ட். இப்போ இமீடியட்டாக பாஸ்வேர்டு கேட்குது. என்னோட பாஸ்வேர்டு MITHRAN #12345 ஓகேன்னு கொடுத்தனா எனக்கு கனெக்ட் ஆகி என்னோடய விண்டோஸ் மிஷினுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா விண்டோஸ் மிஷின் எனக்கு லான்ச் ஆகிட்டு இருக்கு. இட் வில் ஓப்பன். அண்ட் இப்போவே நம்ம இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட நீங்கள் லான்ச் பண்ண விண்டோஸ் மிஷினில் போயிட்டு அங்கே பவர் ஷெல்லுன்னு சொல்லிட்டு இருக்கோங்க. அந்த பவர் ஷெல்லில் நீங்கள் என்னென்னா இந்த ஸ்கிரிப்டை அப்படியே ரன் பண்ணிங்கனாலே இட் ஷுட் பி டன் தான். அப்போ நம்ம இங்கே லெட் அஸ் வெயிட், லெட் இட் லான்ச் ஆகி முடிச்சப்பறம் எல்லாமே உள்ளே வந்தப்பறம் எனக்கு என்னென்னா எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் பேஜ்லாம் கேட்கும். எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இந்த விஎம்குள்ளே பவர் ஷெல்லை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் அகெயின் அல்டிமேட்டாக வி ஆர் மிஸ்ஸிங் அ ஸ்டெப். என்னது, நம்ம செக்யூரிட்டி குரூப்பில் இந்த விஎம்க்கு நம்ம எஸ்எம்பி போட்டு அலோவ் பண்ணணும். அது அலோவ் பண்ணால் தான் நம்மளுக்கு கனெக்டே ஆகும். அப்போ நம்ம அண்டர் நெட்வொர்க்கிங்கு, அண்டர் நெட்வொர்க் செட்டிங்ஸு, நம்ம செக்யூரிட்டி குரூப்பில் ஆர்டிபி மட்டும்தான் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு இன்பவுண்ட் போர்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்டினேஷன் என்ன, டெஸ்டினேஷன் போர்ட் ரேஞ்ச் என்ன, இங்கேவே சோர்ஸுன்றது எனி டெஸ்டினேஷன் சர்வீஸ் நம்ம எஸ்எம்பின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். ஸோ HTTPS SMTP நான் NFS ஓகே, இட்ஸ் நாட் ஷோயிங். ஸோ பட் ஆனால் கஸ்டம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நானே நம்ம மேனுவலாக நம்மளோட போர்ட் என்ன, நம்ம எந்த போர்ட்டு யூஸ் பண்ணுறோமோ 445 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேங்க. ஏன்னா நார்மலாக அங்கே இது இருக்கும், பட் மேபி நான் குயிக்காக ஸ்கேன் பண்ணும்போது இருந்துச்சான்னு தெரியல. ஸோ ஃப்ரம் எனிவேர் எனி சோர்ஸு இங்கே 445 எனி ப்ரோட்டோக்கால் ஆக்ஷன் அலவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 310 ப்ரியாரிட்டியில் ஆடுன்னு நான் கொடுத்துட்றேன். நேம்ன்றது என்னென்னா அலவ் ALLOட அலவ் SMB அப்படின்னு நான் கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர். ஓகே, ஒரு இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூல் நான் ஆட் பண்ணுறேன். புதுசாக இல்லைல்ல, ஜஸ்ட் ஓகே ஆர்டிபி மாதிரி இங்கே அலவ் SMBன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூல் மட்டும் நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கே நம்ம அண்டர் நெட்வொர்க்கிங்கில் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்த்துட்டோம். நீங்கள் எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் நீங்கள் இன்ஃபர்மேஷன் பேஜ்லேருந்து கூட நெட்வொர்க்கிங் வழியாக இங்கே கூட நீங்கள் வர்ச்சுவல் நெட்வொர்க் சப்நெட் பற்றி இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். பட் என்ன வெளினாலும் செக்யூரிட்டி குரூப்பில் நம்மளோட இந்த போர்ட் ஓப்பனில் இருக்கா அப்படின்றத ஆட் மட்டும் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே ஃபைன் தான், அக்செப்ட்னு நான் கொடுத்துக்கிறேன். என்னோடய பேஜ் ஓப்பன் ஆயிரும். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நம்ம பவர் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஸோ லெட் இட் ஓப்பன் விண்டோஸ் பவர் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா, ஸோ வி வில் பி ஹேவிங் ஒரு டெர்மினல் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஸோ யூ கேன் சி ஹியர் இப்போ கரண்ட்டாக நம்மளோட திஸ் பிசின்னு நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா
வெறும் சி டிரைவ் மட்டும்தான் இருக்குது. நம்ம எந்த விதமான டேட்டா டிஸ்க்கும் நம்ம இதுக்கு அட்டாச் பண்ணவே இல்லை. டேட்டா டிஸ்க் அட்டாச் பண்ணோன்னா அது டி டிரைவ், இ டிரைவ்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வழியாக எப்படி ஆட் பண்ணுன்றத அதுவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துப்போம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to run a script. அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா, மை ஃபைல் ஷேர் வில் பி கனெக்டட் ஓவர் ஹியர். அதை நம்ம ப்ரூஃப் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ நம்ம இங்கே நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்மளோட ஸ்கிரிப்டோட இந்த ஸ்கிரிப்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கேவே என்னென்னா 445 இருக்கான்னு பார்த்துரும். அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு மவுண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேஸ்ட் எனிவே அண்டு என்டர். அதுவே என்டர் ஆயிடுச்சா? So let us see over here. Okay, attempting to TCP connect, waiting for response 20501441024445. நம்ம credential added successfully, current location Z drive நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கேவே புதுசாக நான் மை ஃபைல் ஷேர்னு பேர் வச்சேன் பார்த்தீங்களா, அதில் இங்கே இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா index.html ஒரு பைத்தான் ஃபைல் நான் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அப்போ இதே மாதிரியே நீங்கள் மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்ஸோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் நிறைய விஎம்எல் லான்ச் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்ஸோட நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஃபைல்ஸ் ஷேர் மூலியமாக என்எஃப்எஸ் ஆர் எஸ்எம்பி போர்ட் வழியாக உங்களோட விண்டோஸும் சரி லினக்ஸ் மிஷினும் சரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு நான் என்ன டாஸ்க்கு தரேன் அப்படின்னா, நான் பண்ண அதே ஸ்டெப் எல்லாமே, ஆனால் விண்டோஸ்க்கு பதில் லைனக்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே அதே மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கும், சேம் தான். இந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ டு கனெக்ட் திஸ் ஃபைல் ஷேர் ஃப்ரம் லைனக்ஸ் கம்ப்யூட்டர் ரன் திஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை காப்பி பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் புட்டி வழியாகவோ சரி, இல்லை விண்டோஸ் பவர் ஷெல் எஸ்எஸ்ஹெச் மூலியமாகவோ சரி, மெஷினில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, இட் வில் கனெக்ட். அண்ட் அதே மாதிரியே உங்களுக்கு லைனக்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு போர்ட் நம்பர் ஓப்பனில் இருக்கணும். அது என்னன்றது நான் சொல்லியிருக்கேன். அது ஓப்பனில் இருக்கான்னு பார்த்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏஐயோட ஹெல்ப்பும் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நவடேஸ் எல்லாருமே ஏஐ கிட்ட தான் எந்த விஷயம்னாலும் கேட்குறோம். ஆனால் இது ஒரு டாஸ்க்கை உங்களால் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சேம் நீங்கள் மை ஃபைல் ஷேரையே சைமல்டேனியஸாக ஒரு 100 விண்டோஸ் மெஷின், ஒரு 50 லைனக்ஸ் மெஷின், ஒரு 30 மேக் ஓஎஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு என்னென்னா டெடிக்கேட்டடாக ஒரு நெட்வொர்க் ட்ரைவ் மாதிரி, நம்ம ஒரு நெட்வொர்க் ஹார்ட் டிஸ்க் மாதிரி நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம இந்த எஸ்எம்பி ஒரு என்எஃப்எஸ்ன்ற போர்ட் வழியாக நெட்வொர்க் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்ஸஸே பண்ணுறோம். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த போர்ட் ஓப்பனில் இருக்கான்னு பாருங்கள், அது வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். பின்னாடி எப்படின்னா நம்ம ஒரு நான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ரெடி வயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நெட்வொர்க் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்ஸஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம ஒரு ஃபைல் ஷேர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அண்ட் இப்போ ஃபைல் ஷேர் பார்த்தது கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஃபைல் ஷேர்லேயே ஸோ நீங்கள் வேணும்னா இது ஒரு ஸ்னாப்ஷாட்டாக கூட எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்னாப்ஷாட்னா என்னது? ஒரு பேக்கப். இப்போ இன்கேஸ் நான் என்னென்னா இங்கே ஒரு 2 ஃபைல் கூட நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு புது ஃபைல் நான் ஆட் பண்ணுறேன். இங்கே ஆட் பண்ணால் என்ன ஆகும்? என்னோட அர்த்தம் இந்த டயக்ராம் பிரகாரம், இப்போ இங்கே நீங்கள் இந்த இடத்துல நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி 2 ஃபைல் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஆட் பண்ணுறாங்கன்னா யாருன்னா ஒருத்தருங்க .pyன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், .htmlனு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இப்போ இதில் இன்னொன்று pptன்னு ஒரு ஃபைல் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாருக்குமே ரெஃப்ளெக்ட் ஆகுங்க. ஸோ அப்போ இங்கே எல்லாருமே என்ன பண்ணலான்னா இந்த ஃபைல் ஷேரை அவங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு ஃபைலை நான் மாடிஃபை பண்ணுறேன், இல்லை டிலீட் பண்ணிட்டாங்க யாரோ, அதை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இப்படி வரும்போது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வாட் வி கேன் டூனா, அதனால தான் நம்ம ஆட்டோமேட்டட் பேக்கப்ஸும் மேனுவலாக நீங்கள் ஸ்னாப்ஷாட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபைல் ஷேரையே ஒரு மேனுவல் ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ முதல் செக்மெண்ட்டில் ஒரு பிளாப் ஸ்டோரேஜ்னால் ப்ரீவியஸாக என்ன, இப்போ நம்மளோட அஸ்யூர் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்ற டாப்பிக்கை நம்ம பார்த்துறோம். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கியூஸ்னால் என்ன, டேபிள்ஸ்னால் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த செக்மெண்ட்டில் கியூஸ்னால் என்ன, அதே மாதிரியே நம்ம டேபிள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் சேம், ஸோ ஹேவ் அ கியூ. முதல்ல நம்ம கியூனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த கியூவோட மீனிங் என்ன, ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி கியூ, அது நம்ம லைனில் நிற்கிறத கியூவில் நிற்கிறது அப்படின்ற வார்த்தைலாம் சொல்லுவாங்க. பட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ கியூ? ஏன்னா இப்போ நான் என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா லெஃப்ட்டில் நம்ம கண்டெய்னர் பற்றி பார்த்துட்டோம், கிளாசிக் ஃபைல் ஷேர் பற்றி பார்த்துட்டோம். இப்போ கியூஸ் அண்ட் டேபிள்ஸ்ன்றது 2 இருக்குங்க. இது 2 பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ்.
ஆனால் அது கீழே இவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்களேங்க. ஸோ செட்டிங்ஸு, மானிட்டரிங்கு. அப்போ இது எல்லாமே என்னென்னா டெடிகேட்டடாக நம்ம ஃபியூச்சரில் மானிட்டரிங்னு ஒரு செக்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அலர்ட்ஸு, மெட்ரிசஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நெட்வொர்க்கிங்னு சொல்லிட்டு நம்ம டெடிகேட்டடாக ஃப்ரண்ட் டோரு, சிடிஎன்னு, நம்ம ஆக்சஸ் கீஸ்னால் என்னன்றது, நம்ம ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலு, நெட்வொர்க்கிங்கில் நம்ம ஐபி அட்ரஸ், இது எல்லாமே பார்ப்போம். அப்போ இவங்க எல்லாருமே நம்மளுக்கு என்னென்னா ஒரு விஎம்லேயே இவங்க எல்லாருமே இன்டர் கனெக்டட் தான். அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த அஸ்யூர் சீரீஸை ஃபுல்லாக நம்ம முடிக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் த நெசசரி டாபிக்ஸ் அண்ட் ரெலவெண்ட் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கிளியர் ஆயிரும். பட் இப்போதைக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகி இன்னும் இப்போ தான் நம்ம பேசிக்ஸ் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா டைமும் அப்படியே கம்ப்ளீட்டாக மொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம ஒரே அட்டம்ப்டில் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம அந்த ஃப்ளோவில் நம்ம வி ஆர் கோயிங் தான். எப்படியும் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்போது கியூஸ்ன்ற ஒரு டாப்பிக்கை மட்டும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ கியூ, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இங்கே டயக்ராம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், இப்போ கியூஸை பற்றி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். கியூன்றது என்ன, இது எங்கே தேவைப்படும், என்ன சொல்யூஷன், இது என்ன ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இது கொடுக்குது அப்படின்றத, நம்ம என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது அப்படின்றத நம்ம பேசலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, லெட்ஸ் சே ஐ ஹேவ் 2 அப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன் ஏ அண்ட் அப்ளிகேஷன் பி. இந்த 2 அப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம எக்ஸாம்பிள் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம கம்ஃபர்டபுளான அப்ளிகேஷன் எடுத்துப்போம். வாட்ஸ்அப், எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு, இந்த மாதிரி டெலகிராமு, ஒரு ஃபார்ம் ஆஃப் மெசேஜிங் சர்வீசஸை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது நம்மளுக்கு என்ன வேணும்னா, வி நீட் அ சொல்யூஷன் டு சென்ட் மெசேஜஸ் அண்ட் ரிசீவ் மெசேஜஸ். கரெக்டுங்களா? நமக்கு என்னென்னா ஒரு மெசேஜஸ் சென்ட் பண்ணுவோம், அதே மாதிரியே நமக்கு மெசேஜஸ் நமக்கு ரிசீவும் பண்ணுவோம். ஸோ அப்போ இது நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஐ ஆம் மித்ரன். ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு என்னென்னா வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் மெசேஜை சென்ட் பண்ணுறீங்க. அப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். யூசர் 1, ஏதோ ஒரு இல்லை ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு மெசேஜை சென்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலியமாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டூடெண்ட் வந்து என்னென்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து என்னென்னா எனக்கு ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜை டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணி இது ரெண்டுமே என்னது, இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகுற ஒரு சாஃப்ட்வேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் போத் இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகிற ஒரு அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுனா இன்டர்நெட் தேவை, எனக்கும் தேவை, ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவை. இப்போ ஹாய் சார் அவங்க மெசேஜை டைப் பண்ணுறாங்க. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் அவர் மெசேஜ், ரைட்? ஸோ இப்போ இந்த மெசேஜ் நான் ஆன்லைனில் இல்லைங்க, ஸ்டூடெண்ட் ஆனால் ஆன்லைனில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஹாய் சார்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர்ஸ், ஒரு அப்ளிகேஷன்ஸ். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா நான் ஹாய் சார்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ என் ஸ்டூடெண்ட் அனுப்புகிறாங்க. இப்போ நான் வந்து ஆஃப்லைனில் இருக்கேங்க அப்படின்னா என்னோடய ஃபோன் நான் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நான் வேறு எங்கேயோ இருக்கேன், லிஃப்ட்டில் இருக்கேன், ஏதோ சம்வேர் ஐம் நாட் கனெக்டட் டு இன்டர்நெட். இப்போ ஸ்டூடெண்ட் ஹாய் சார்னு அனுப்புகிறாங்க, அவங்க ஆன்லைனில் நெட் இருக்காங்க, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஹாய் சார்னு போகுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட இன்டர்நெட் இல்லை, அப்போ என்னால் இந்த மெசேஜை டெலிவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா எரர் அடிச்சிருது. ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவங்க அப்போ அவைலபிளாக இன்டர்நெட்டில் இல்லை, அதனால் டெலீட் என்னன்னா ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. அப்போ இந்த மெசேஜ் போகவே இல்லைங்க. அப்போ இங்கே 2 பேர்கிட்டையுமே ஒரு இன்டர்நெட் அப்படின்ற அவைலபிலிட்டி இருக்கணும். ஸோ அப்போ மிஷின் என்னென்னா 2 பேருமே ரொம்ப சிம்பிளாக ஆன்லைனில் இருக்கணும். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இது சொல்கிறேன். பட் இட் இஸ் ஆல்சோ குட் எக்ஸாம்பிள் தான். பட் ஆனால் இது மட்டும் இல்லை, ஒரு அப்ளிகேஷன் ஏ, அப்ளிகேஷன் பி 2 பேரும் பேசிக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் பேசிக்கணும். சம்திங் ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ 2 பேர் பேசிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் 2 பேருமே ஆன்லைனில் இருக்கணுங்க. அப்போ 2 பேருமே ஆன்லைனில் இருந்தால் தான் அந்த கம்யூனிகேஷன் சொல்லிட்டு நடக்கும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். ஸோ இது ஒரு டெக்னிக்கலாக நம்ம என்னென்னா வி கேன் சே சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு. ஸோ அப்படின்னா நமக்கு 2 பேருமே ஆன்லைனில் இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம்னா லெட்ஸ் சே வீடியோ கால்ஸு, டெலிஃபோனிக் கால்ஸு, இன்பர்சன் கான்வர்சேஷன், இதெல்லாமே சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். அப்படின்னா நானும் ஆன்லைனில் இருக்கணும், என்னோடய ஸ்டூடெண்ட்டும் ஆன்லைனில் இருக்கணும். அப்போ தான் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும். 2 பேருமே ஆன்லைனில் இருக்கனால இந்த டேட்டா அனுப்புது, சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. திருப்பி நான் ஒரு டேட்டா அனுப்புகிறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு பேர் என்னென்னா சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு. அப்போ நம்ம இப்போ கியூ மூலியமாக என்ன அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். அப்படின்னா என்ன, 2 பேருமே ஆன்லைனில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நான் ஆன்லைன்லேயே இல்லைனாலுமே வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு வரும். அந்த மெசேஜ் எங்கே வருது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வாட்ஸ்அப் உண்மையிலேயே சுச்சுவேஷன் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ லெட்ஸ் சே என்னோட ஸ்டூடெண்ட் என்னென்னா, ஸோ திஸ் இஸ் மை ஸ்டூடெண்ட்.
அவங்க என்னன்னா டேட்டாவை நான் ஆஃப்லைனில் இருக்கேங்க, இப்போதைக்கு நான் அவைலபிளாக இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஆஃப்லைனில் இருக்கேன். ஸோ இப்போ ஆஃப்லைனில் இருக்கேன். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் வராங்க. அவங்க ஹாய் சார்னு ஒரு மெசேஜை எனக்கு சென்ட் பண்ணுறாங்க. அப்போ மெசேஜ் என்ன ஆயிருக்குன்னா எனக்கு சென்ட் ஆயிருச்சு. ஸோ சென்ட் ஆனால் அப்போ அவங்களுக்கு என்ன வரும், சிங்கிள் டிக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். சிங்கிள் டிக்னா என்ன மீனிங்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் சிங்கிள் டிக்னா அவங்க ஆஃப்லைனில் இருக்காங்க, ஆனால் மெசேஜ் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு என்னோட ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோனில் இருக்கிற நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவரும் வேற எங்கேயோ போயிட்டார். இப்போ ஸ்டூடெண்ட் 1ம் ஆஃப்லைன், மெத்ரனும் ஆஃப்லைன். ஹாய் சார் எங்கே இருக்குது, ஏன்னா அவங்க நெட்டில் ஹாய் சார்னு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அந்த மெசேஜ் எங்கே இருக்குது, இங்கே தாங்க கியூன்ற கான்செப்ட் வருது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு லெவரேஜ் அ ஃபீச்சர் விச் இஸ் கால்ட் அஸ் கியூஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை நம்ம என்ன பண்ணுறோம்னா லெவரேஜ் பண்ணுறோம் டு அச்சீவ் ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த வார்த்தையை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசிங்க் இல்லைனா ஆல் ஸ்மால் ASYNC. ஸோ ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன், ஓகே. ஸோ ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்காக, ஸோ டேரெக்டாக எப்போவுமே 2 சிஸ்டமும் ஆன்லைனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கியூன்ற ஒரு சிஸ்டமை நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போ வாட் இஸ் அ கியூ அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே ஒரு பைப்லைன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ வி ஆர் கன்சிடர் திஸ் இஸ் அ பைப்லைன். அண்ட் நானும் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒரு காப்பி ஆஃப் இதை வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே லெட்ஸ் டேக் அ ஸ்ட்ரெயிட் லைன். அண்ட் இப்போ லெட்ஸ் கீப் திஸ் ஓவர் ஹியர். ஓகே சூப்பர். ஸோ அப்போ இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு பைப்லைன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ பைப்லைன். ஸோ அப்போ நமக்கு 2 பைப்லைன் தேவை. ஏன்னா ஒரு கியூ வந்து நம்ம போல் பண்ணுறோன்னா அப்போ இன்னொரு கியூ வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு பைப்லைன். ஸோ அப்போ நம்ம என்னென்னா இங்கே ஒரு பைப்லைன் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்னோட கியூவில் போயிட்டு என்ன பண்ணுன்னா, இந்த ஹாய் சார் அப்படின்ற ஒரு மெசேஜ் இவங்க அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா, இது போயிட்டு முதல்ல இங்கே நின்றுங்க. என்னோட கியூவில் என்ன இருக்குன்னா முதல் மெசேஜாக ஹாய் சார்ன்னு இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு மெசேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டு அவங்க அதையும் அனுப்பிச்சிருப்பாங்க, ஹாய் சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெசேஜும் எனக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மெசேஜை சென்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட் பண்ணிட்டு ஆஃப்லைன் பண்ணிட்டாங்க. அப்போ இதுவுமே ஒன் ஆஃப் த மெசேஜ் தான். அப்போ இதுவுமே எனக்கு ஒரு மெசேஜாக இருக்குது. அப்போ இதுவுமே எனக்கு நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு குட் மார்னிங்கு, ஃபஸ்ட்டு ஹாய் சார், அதுக்கடுத்து குட் மார்னிங்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ இது எல்லாமே எனக்கு என்ன வந்துடும்னா வாட்ஸ்அப்போட கியூவில் போயிட்டு நின்றுருங்க. அப்போ நானும் ஆஃப்லைனில் இருக்கேன், என் ஸ்டூடெண்ட்டும் ஆஃப்லைனில் இருக்காங்கன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கியூ அப்படின்ற சிஸ்டமில் போயிட்டு இன்பிட்வீனில் போயிட்டு அது நின்றுச்சு. இப்போ எப்போ நான் ஆன்லைன் வரணும், ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், அவைலபிளாக இருக்கேன், நான் என்னோட ஃபோனில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஆன்லைன் வரேன். ஆன்லைன் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபோன் வாட்ஸ்அப் என்ன பண்ணுன்னா பீக் பண்ணும். ஸோ அப்போ பீக் அப்படின்றது என்னென்னா கியூவில் இருக்கிற மெசேஜஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா பீக் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆர்டரில் உள்ளே வந்துச்சோ, அப்போ ஃபஸ்ட்டு ஹாய் சார்னு வந்துச்சா, அப்போ அந்த ஹாய் சார்ன்றது முதல்ல எனக்கு என்ன வந்துடும்னா எனக்கு இந்த டேட் டைமோட அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து குட் மார்னிங் அப்படின்ற இந்த மெசேஜும் நம்மளுக்கு என்னென்னா இது கொஞ்சம் ப்ராப்பராக வராது, பட் குட் மார்னிங்ன்ற இந்த மெசேஜும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு என்னென்னா நான் டேட்டாவை நான் என்ன பண்ணிக்கலாம்னா பிக் பண்ணி நான் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ திஸ் இஸ் நமக்கு கியூ அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக கியூனா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அந்த கியூன்றது என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதுன்றதை இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. நான் 2 சிஸ்டம் எப்போவுமே பேசணும்னா தி ஷுட் பி ஆல்வேஸ் ஆன்லைன். பட் ஆனால் எப்பயாவது ஒரு சிஸ்டம் ஆஃப்லைன் போயிடுச்சுன்னா கம்யூனிகேஷன்றது பிரேக் ஆகுது. அப்போ அந்த கம்யூனிகேஷன் எப்போவுமே ப்ராப்பராக இருக்கணும், பிரேக் ஆகாமல் நடக்கணும் அப்படின்னா எப்போவுமே டேரெக்டாக சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் வைக்காமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனாக வைக்கிறாங்க, அன்லெஸ் சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் இஸ் ரெக்வயர்ட். அப்போ ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனாக வச்சுறதுனால நடுவில் ஒரு கியூ வந்துடுது. நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே கியூவில் போயிட்டு லைன் பை லைனாக ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்ற ஆர்டரில் என்ன ஆயிடுதுன்னா ஸ்டோர் ஆயிடுது. அடுத்து எப்போ என்னோட செகண்ட் கன்சியூமர் வராங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிக் அப்படின்ற மூலியமாக அந்த கியூவில் இருக்கிற மெசேஜ் எல்லாத்தையும் பிக் பண்ணிவிட்டு அவங்க அதை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2 வாட்ஸ்அப் மெஷினும் ஆன்லைனில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அனுப்பிச்சிட்டு ஆஃப்லைன் போயிட்டால் கூட நடுவில் கியூவில் உங்கள் மெசேஜஸ் நின்றும். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது ஒரு கியூனா என்னன்ற டாப்பிக்கை நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதே போய்ட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு கியூவை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கியூவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெசேஜஸை அப்லோட் பண்ணுவோம், பீக் மூலியமாக அந்த மெசேஜஸை நம்ம கன்சியூமும் பண்ணுவோம். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக வி ஆர் கோயிங் டு ஷூ. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ லெட் மீ கோ டு மை கியூஸ். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கடியில் கியூன்ற ஹெட்டிங் கடியில் இருக்கும். இப்போ அங்கேயே என்ன வருதுன்னா there is no queue அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த விதமான கியூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு கியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் கொடுக்குறேன். கியூவோட நேம் என்னென்னா
ஆர்டர் கியூ QUEUE அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆர்டர் கியூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளிக்குன்னு கொடுத்துறேன். ஓகே. ஸோ அப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கியூன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிரியேட் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த கியூவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ யூ கேன் ஆட் அ மெசேஜ். ஸோ நம்ம ஒரு மெசேஜை நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெசேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன மெசேஜ் இன்னும் எக்ஸ்பயர்ஸ்ன்னு என்ன எத்தனை டேஸு அப்படின்னா என்னென்னா இந்த கியூவில் எத்தனை நாள் இருக்கணும். இப்போ நீங்கள் ஹாய் சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்க குட் மார்னிங்னு, நான் ஆன்லைனே வரலைங்க ஒரு மாதத்துக்கு. அப்போ அந்த மெசேஜஸ்ஸு கியூலேயே எவ்வளோ நாள் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பயரே ஆகாமல் பர்மனெண்ட்டாக இருக்கணுமா அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக 7 டேஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 30 டேஸ் வரைக்கும் இருக்கட்டும், இல்லை 1 இயர் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே என்னென்னா 1 to 30 டேஸ்க்குள்ளே தான் வேல்யூ வச்சுருக்காங்க. அதுக்கு மேலேனா ஓகே டேஸ் தான் மேக்ஸிமம் 7 டேஸ் வரைக்கும் கியூவில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் மெசேஜஸ் நெவர் எக்ஸ்பயர்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 7 டேஸ் வரைக்கும் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் நீங்கள் வைக்க போகிறீங்க, ஸோ வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் யூ வாண்ட் டு சென்ட். அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு சாம்பிளாக ஒரு இன்ஃபர்மேஷன், ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் அஸ்யூர் கோர்ஸு, குவான்டிட்டி 1 இந்த மாதிரி நம்ம என்னென்னா சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜை நம்ம கியூவில் அனுப்புகிறோம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணுன்னா base64ன்ற ஒரு என்கிரிப்ஷனில் அதை என்கோட் பண்ணிடும். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கியூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளோட கியூவில் இப்படி ஒரு மெசேஜ் வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் மெசேஜஸ், மல்டிபிள் கியூஸ், மல்டிபிள் இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே அனதர் ஒரு ஆட் மெசேஜ், நான் இன்னொன்று கோர்ஸ் ஐடி 2 ப்ராடக்ட் டெவாப்ஸ் கோர்ஸ் குவான்டிட்டி 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இன்னொன்று சேம் ஆட் மெசேஜ். அதே மாதிரி இன்னொன்று நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ சிமிலர்லி வேறு ஏதாவது கோர்ஸ் ஆர்டர் ஐடி 3 ப்ராடக்ட் லினக்ஸ் கோர்ஸ் குவான்டிட்டி 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஐடி நம்மளுக்கு ஓகே. இப்போது இதை நீங்கள் இப்படி கூட இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் டாமினோஸ் ஆப்பு, KFC ஆப்பு, இந்த மாதிரி மெக்டானல்ட்ஸ் ஆப், இந்த மாதிரி அவங்க ஆப்லாம் இருக்கும். அந்த ஆப்பில் லட்சம் இல்லை தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ்ன்னு கூட சொல்லாமே. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் எடுத்துக்கோங்க. அந்த பிரான்ச்சுக்கு நியர்பை பிரான்ச்சுக்கு அவங்க ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அது கியூவில் தான் போய் நிற்கும். ஏன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் அவங்க அந்த ஆர்டரை சர்வும் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டர் ஐடி நம்பரும் வந்துடும். அந்த நம்பர் மூலியமாக உங்களை அவங்களே கூப்பிடுவாங்க, ஆர்டர் ரெடி அப்படின்னா நீங்கள் போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டெலிவரோ சம்திங். பட் நீங்கள் அனுப்புகிற இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுற மெசேஜஸுமே ஒரு கியூவில் தான் போயிட்டு என்ன ஆகுதுன்னா ஸ்டோர் ஆகுது. ரைட். ஸோ அப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ யூஆர் சேயிங் திஸ் அஸ் அ கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது நம்ம ஸோ இப்போ இது எல்லாமே கியூவில் இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ இப்போ நம்ம ஒரு கியூவில் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ இட்ஸ் கம்மிங் அண்ட் இட்ஸ் கெட்டிங் ஸ்டோர்ட். ஸோ இப்போது நம்ம பீக்குன்னு இருக்குது, இந்த இடத்துல டிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, கிளியர் கியூன்னு சொல்லிட்டு. கிளியர் கியூனா மொத்தமாக கிளியர் பண்ணிடும். பட் இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது பற்றின டேட்டா எல்லாமே வருதுங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பீக் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இது நான் எதுக்காக இந்த பீக்குன்ற ஆப்ரேஷன் டிக்யூன்ற வார்த்தை ரெண்டுமே நான் சொல்கிறேன்னா மோஸ்ட்லி இதை நம்ம இந்த சர்வீஸ் என்னன்னு கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஆனால் இந்த சர்வீஸ் இந்த கியூன்ற டாப்பிக்கை யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு கோடிங் நாலேஜோ இல்லை அப்ளிகேஷனோட பேக் எண்ட் நாலேஜோ வேணும். ஏன்னா அந்த பேக் எண்டு தான் இந்த கியூக்கு சென்ட் பண்ணணும். இந்த கியூவை ப்ராசஸ் பண்ணுறது, அதை கன்சியூம் பண்ணுறது இன்னொரு பேக் எண்ட். ஏன்னா இங்கே நம்ம டயக்ராமில் ரெண்டுமே ஒரு அப்ளிகேஷன், ஒரு வாட்ஸ்அப்ன்ற ஒரு சொல்யூஷன், ஒரு சிஸ்டம் தான் சொல்கிறோம். நம்ம ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் மாதிரிலாம் இது கிடையாது. இது ஒரு கியூன்ற ஒரு சொல்யூஷன். அப்போ இங்கே நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி படிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் பீக் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன். பீக்குன்ற ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா இட் வில் see the மெசேஜ் கண்டென்ட். அந்த மெசேஜை படிக்கலாம். ஸோ கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, அந்த மெசேஜை படிப்பாங்க. படிச்சுட்டு அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஸோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ அப்படின்றத பேஸ் பண்ணிட்டு அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னா பீக் அப்படின்னு சொல்லிட்டுன்றது. பீக் அப்படின்ற மீனிங் என்னென்னா இன்ஃபர்மேஷன் எடுத்துரு, அங்கேருந்து நான் என்னென்னா எடுத்து படிக்கிறேன். படித்து முடிச்ச அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என் வாட்ஸ்அப் என்னோட மெசேஜில் விழுந்துருச்சு அப்படின்னா இனிமேல் அந்த கியூவில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை delete பண்ணணும். அப்போ டிக்யூ தான் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெலீட்டிங் த மெசேஜ். பீக்குன்றது என்னென்னா ஒரு ரீடுக்காக நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி படிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். அப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி அது பார்க்குறேன்றது இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்குறது எல்லாமே இதுக்கு மீனிங் என்னென்னா நம்ம பீக்குன்ற மீனிங். அப்போ நான் டிக்யூ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ரிமூவ் த ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த கியூ. ஃபஸ்ட் எலிமெண்ட்னா என்னது, முதல்ல என்ன வந்துச்சு ஆர்டர் ஐடி 1. அப்போ எஸ்னா அந்த ஆர்டர் ஐடி 1 delete ஆயிரும். திருப்பி டிக்யூனா நான் பார்த்துட்டேன் அது delete பண்ணுறேன், திருப்பி டிக்யூனா delete பண்ணுறேன். அப்போ இது நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி யூஐயில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக அவன் 2 ஆப்ஷன் வச்சுருக்கான், ஆட் மெசேஜ், டிக்யூ மெசேஜ். கிளியர் கியூனா மொத்தமாக கிளியர் பண்ணுறதுக்கு அவன் வேறு இங்கே எந்த விதமான செட்டிங்ஸுமே வேறு எந்த விதமான டாபிக்ஸுமே கிடையாது. அப்போ நம்ம என்னென்னா ஸோ வி கேன்
ஆக்சஸ் அவர் கியூஸ் யூஸிங் இந்த மாதிரி நீங்கள் ஒரு யூஐலேயே ஆக்சஸ் பண்ணலாம், நீங்கள் டிக்யூ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அந்த கியூஸ்ன்றதை கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ இன்னும் ஒரு பெட்டராக அபவ் அண்ட் பியண்டாக இந்த கியூவை ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஆர்டர் கியூவே ஒரு கோட் மூலியமாக, பைத்தான் மூலியமாக எப்படி அப்ளிகேஷன் பேக் எண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மூலியமாகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் கோடிங் மூலியமாக சில மெசேஜஸ் இந்த கியூக்கு பாஸ் பண்ண போகிறேன். இன்னொரு பைத்தான் கோட் மூலியமாக அந்த கியூலேருந்து மெசேஜஸை நான் கன்சியூம் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் பேக் எண்டில் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு ரியல் எக்ஸாம்பிள் ஷோகேஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோனா ஷோகேஸ் இட் டு யூ. ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் உங்களுக்கு என்னென்னா ஒரு புது டெக்ஸ்ட் ஃபைலை நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நான் இந்த கோடை அப்படியே காப்பி. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஸோ இட் வில் கண்டெயின் ஆல் யுவர் நோட்ஸு, அதில் நான் என்ன கோடு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, சேம் நான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பைத்தன் கோடு மூலியமாக நான் என்னோட கியூக்கு நான் பாஸ் பண்ண போகிறேங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த கோடெலாம் ரன் ஆகணும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தான் இருக்கணும். பைத்தான் கூடவே நம்ம இந்த அஸ்யூர் கியூன்ற சர்வீஸை லான்ச் பண்ணுறதுக்கான இன்ஸ்டலேஷனும் இருக்கு, மீன்ஸ் என்னென்னா எக்ஸ்டென்ஷனும் இருக்கணும், வித் இஸ் பைத்தான் பேக்கேஜ் லைப்ரரியாக. ஸோ அப்போ நம்ம இது ஜஸ்ட் ஒரு விஷுவலைசேஷனுக்காக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணும், உங்களுக்கு பைத்தான் தெரியும், பிப்னா என்னன்னு தெரியும், என்னோட பைத்தான் சீரீஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணலாம். இல்லைனா இது ஜஸ்ட் என்னென்னா இந்த ஒரு டெக்னிக்கலாக ஸோ வாட் இட் இஸ் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு பைத்தான் கோடை நான் இங்கே காப்பி பண்ணி வச்சுட்டேங்க. இதை நான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் நான் ஆல்ரெடி என்னோட மெஷினில் பைத்தானும் இருக்குது. ஸோ அப்போ நான் நியூ டெர்மினல் அப்படின்னு போட்டு நான் பைத்தன் ஐஃபன் வேர்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா பைத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது காமிச்சிருது. அப்போ என்னோட மெஷினில் பைத்தானும் இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, நான் முதல்ல நம்ம என்னோட பைத்தான் இருக்குது, பட் ஆனால் அந்த பைத்தான்க்கு நமக்கு ஒரு அஸ்யூர் ஸ்டோரேஜ் கியூ இந்த சர்வீஸ் நம்மளுக்கு என்னென்னா அதுக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பிப் இன்ஸ்டால் அஸ்யூர் ஸ்டோரேஜ் கியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பைத்தானுக்கு இது ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒரு லைப்ரரியாக இதை இன்ஸ்டால் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இது என்ன பண்ணுன்னா, நெட்டில் போயிட்டு இந்த மாதிரி அஸ்யூர் ஸ்டோரேஜ் கியூன்ற ஒரு டாப்பிக்கை டவுன்லோட் பண்ணி எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணிருச்சுங்க. இப்போ நான் பிப் லிஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்னென்னலாம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டென்ஷன்லன்றதில் மேலே எனக்கு என்ன வரும்னா, எனக்கு இந்த அஸ்யூர் ஸ்டோரேஜ் கியூ அப்படின்றதும் ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்டென்ஷனாக இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே காமிக்குது. சூப்பர். அப்போ இட் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட். இந்த பைத்தன் கூட ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஸ்யூர் ஸ்டோரேஜ் கியூன்ற லைப்ரரி உங்களுக்கு இருக்கணும். அப்போ அது ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீ ரெக்வசைட். ஓகே, இப்போ அதே மாதிரியே இங்கே 2 இன்ஃபர்மேஷன் நீங்கள் மாற்றுற மாதிரி வருங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் கியூ. இது வந்து நான் இங்கே எக்ஸாக்டாக என்ன பேர் வச்சுருக்கேனோ, ஆல் ஸ்மால் லெட்டர்ஸ்னால் ஆர்டர் -QUE அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். அண்டு இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இதுதான் என்னென்னா, இப்போ நான் இங்கே இந்த கோடை நான் எங்கேருந்து ரன் பண்ணுறேன்னா, என்னோட பர்சனல் லேப்டாப்பு விச் இஸ் இன் மை சென்னையில் என்னோடய வீட்டில் என்னோடய பர்சனல் டெஸ்க்டாப் இது. ஸோ டெஸ்க்டாப்பில் இந்த பைத்தன் கோடை ரன் பண்ண போகிறேன். பட் இது எனக்கு எங்கே சென்ட் பண்ணணும், என்னோடய அஸ்யூரில் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கிற என்னோடய கியூக்கு இது சென்ட் பண்ணணும். அப்போ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. திஸ் இஸ் வாட் இட் வில் கிவ் த என்டையர் இன்ஃபர்மேஷன். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போயிருங்க. ஸோ உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க. ஸோ இங்கே நம்ம கியூஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கீழேயே நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்குங்க. இதில் ஆக்சஸ் கீன்னு ஒரு டாபிக். இந்த ஆக்சஸ் கீ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு புதுசாக ஒரு ஆக்சஸ் கீ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆக்சஸ் கீ நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். இந்த ஆக்சஸ் கீ மூலியமாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கேவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு லைன் இருக்கும். இதை நான் ஷோன்னு கொடுத்தேன்னா, இங்கே ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிடுறேங்க. அப்போ இதுதான் என்னோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இங்கே ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த கோடை நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா, நான் சேவ் பண்ண போகிறேன். எங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்லேயே ஐம் கோனா சேவ் திஸ். நம்ம என்ன பேரில் சேவ் பண்ணலாம்னா, send_message message.py அப்படின்ற ஒரு பேரில் நான் இதை சேவும் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதுதான் என்னோட கோடு. இதை நான் யூனிக்காகவும் வச்சுக்கிறேங்க. ஸோ என்னென்னா, நான் இங்கே லேர்ன் வித் மித்ரன் அது மாதிரி நான் இங்கே போட்டுடுறேன். அண்ட் குவான்டிட்டின்றது இது நான் ஒரு 5 இங்கே ஒரு 7 அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஆர்டர் ஐடியும் நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இங்கே 2004 இது 5
இது வந்து என்னன்னா, லினக்ஸுக்கு பதில் திருப்பி ஒரு அஸ்யூர் கோர்ஸு, அதே மாரி AWS கோர்ஸு. இந்த குவான்டிட்டின்றது 2 இங்க 1. ஸோ அப்ப நான் என்னன்னா, நான் ஒரு 5 மெசேஜஸ் நான் என்ன பண்ண போறேன்னா, சென்ட் பண்ண போறேன். அப்ப இதான் என்னோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு கியூவு. இங்கேருந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதான் என்னோட ஆர்டர் இன்ஃபர்மேஷனு. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா நான் என்ன பண்றேன்னா, நான் ஃபார்வர்ட் பண்றேன். இப்ப இதுதான் என்னோட பைத்தான் கோடு. இப்ப இந்த பைத்தான் கோட நம்ம ரன் பண்றோம்னா, என்னோட இந்த கியூக்கு விச் இஸ் அண்டர் மை கியூவு, இந்த கியூக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான மெசேஜஸுமே கிடையாது. இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு என்ன வந்துற போகுதுன்னா, எனக்கு மெசேஜஸ் உள்ள வந்துற போகுதுங்க. ஸோ அப்ப லெட் மீ ரன் திஸ் கோட். ஸோ ரன் பண்ணோம்னா, எனக்கு இந்த கோட் ரன் ஆகுது. ரன் ஆயிட்டு ஆல் மெசேஜஸ் சென்ட் டு த கியூன்னு வருதுங்க. அப்பன்னா இங்க வந்துட்டு நான் இப்ப ரெஃப்ரெஷ் குடுத்தேன்னா, நீங்களே பார்க்கலாம். எனக்கு எல்லா மெசேஜஸும் எனக்கு இங்கே சக்சஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ அப்ப எனக்கு என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் இந்த மாரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கியூக்கு அனுப்பும். ஸோ அவங்க கோடு மூலியமாக உள்ள பேக் எண்ட் மூலியமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெசேஜஸ கியூக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ யூ கேன் இன்னொரு கோடு மூலியமாக அத நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பீக் பண்ணுவீங்க. ஸோ அப்ப சிமிலர்லி இங்க நமக்கு என்ன இருக்குன்னா, இங்க அதே மாரியான கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க நான் குடுத்துடுறேன். லெட் மீ காப்பி தட் லைன் அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இதான் என்னோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு. அதே ஆர்டர் கியூவு. இந்த ஃபைல நான் என்னன்னு சேவ் பண்றேன்னா, பீக் மெசேஜஸ் .py. அதுவே .py ஆட் பண்ணிக்கோங்கள. ஆட் பண்ணிருச்சு. சூப்பர். ஸோ பீக் மெசேஜஸ் .pyன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு ஃபைல நான் ஆட் பண்ணிடுறேன். இப்ப நமக்கு என்னன்னா, நம்ம வெறும் பீக் தான் பண்றோம். ஸோ பீக்னா என்னன்னா, இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ரீட் மட்டும் தாங்க பண்றோம். ஸோ அப்ப தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பீக் மெசேஜஸ், தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் டெலீட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ டெலீட் மெசேஜ் என்ன பண்ணுவோம்னா, ஆஃப்டர் ப்ராசஸிங் அது நம்மளுக்கு டெலீட் பண்ணிடுவாங்க. அப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ரன் பைத்தான் கோடுன்னு கொடுத்தேன்னா, எனக்கு டன் பீக்கிங் கியூ இஸ் அன்சேஞ்ச்டு. அப்போ எனக்கு இன்னொரு பைத்தான் கோடு மூலியமாக எனக்கு என்னன்னா, இந்த மெசேஜ் 1 என்ன, மெசேஜ் 2 என்ன, மெசேஜ் 3 என்ன, மெசேஜ் 4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. ஸோ இப்போ பீக் மெசேஜஸ்ன்றது ஒரு ரீட் ஒன்லி தான். அது எந்த விதமான கியூவோட சேஞ்சஸுமே பண்ணாது. நம்மளுக்கு இட் வில் ஜஸ்ட் கெட் த இன்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் பீக் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை டெலீட் மெசேஜஸ் அப்படின்ற ஒரு கோடை கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டெலீட். அப்போ இந்த இடத்துல பீக்குன்றதுக்கு பதில் நீங்கள் டெலீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க. அப்போ டெலீட் மெசேஜஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு அடியில் இல்லை. ஸோ பீக்கு அடியில் இருக்குது மெசேஜஸ். அது ப்ளூரல் இல்லையோ? ஆமாம், டெலீட் மெசேஜ். சாரி, அங்கவே மெசேஜஸ்ன்னு இல்லை, இங்கே மெசேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வெறும் மெசேஜ்னு கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா, கியூலேருந்து எனக்கு என்ன ஆயிரும்னா, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எனக்கு டெலீட்டும் ஆயிரும். அப்போ இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் கூட எப்படி பேசுது, ஹவு தே ஆர் கனெக்டிங், எப்படி பேக் அண்ட் கோடு மூலியமாகவும் ஹவு தே ஆர் கனெக்டிங்ன்றத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டோம். அப்போ இப்போ கியூன்ற டாபிக், கியூனா என்ன, ஹவு கியூ ஒர்க்ஸ், எப்படி கியூ நீங்கள் ஆட் பண்ணலாம், டிக்யூ பண்ணலாம், ஆர் பீக் பண்ணலாம், கோடு மூலியமாகவும் எப்படி நீங்கள் ஆட் பண்ணலாம், பீக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ இப்போ கியூனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சிமிலர்லி டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குங்க. ஸோ டேபிள்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ வாட் டேபிள்ஸ் டூ, வாட் இட் ஆக்சுவலி டஸ்னா, ஸோ டேபிள்ஸ்ன்றது உங்களுக்கு இது ஒரு நோ சீக்வல் டேபிள்னு சொல்லலாம், இல்லை நோ சீக்வல் டேட்டா பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ அப்படின்னா என்ன, ஸோ வாட் இஸ் திஸ் நோ சீக்வல் டேட்டா பேஸ் ஆர் நோ சீக்வல் டேபிள் அப்படின்னு? இப்போ நார்மலாகவே டேபிள் அப்படின்னாலே நீங்கள் எல்லாருமே எக்ஸல் ஷீட்டை எடுத்துக்கோங்க. மைண்டில் எக்ஸல் ஷீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸல் ஷீட் இருக்குன்னா இதுதான் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இன்சர்ட் டேபிள் நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ கன்சிடர் யூ ஹாவ் ஒரு ஹியூஜ் டேபிள். ஸோ இங்கே டேபிளில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ என்னென்னா நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி, நமக்கு அண்டு நம்ம டே, அப்புறம் உங்களோட ஸ்டூடெண்டோட நேம் என்ன, ஏஜ் என்ன, அவங்க எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, கோர்ஸ் கம்ப்ளீட்டடாக இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா டிஃப்ரெண்ட் ஹெட்டிங் வச்சுக்கலாம். ஸோ அப்போ யூ கேன் ஹேவ் ஃபஸ்ட்டு நேம், அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு ஒரு ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நேமு, ஏஜ், கோர்ஸ் என்ன, அண்ட் அவங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, கம்ப்ளீஷன், கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, ஸோ இல்லை ஃபீட்பேக்கு, ரிமார்க்கு, இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் கோனா கிரியேட் இட் அஸ் அ டேபிள். எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு சாரி
இன்சர்ட் டேபிள், மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி ஒரு டேபிளாக வச்சுறேன். இதில் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி 1, 2, 3, 4 ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னென்னா நேம், மித்ரன், அருண், இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் கிவ் என்னோட ஒருத்தவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இதுதான் நம்ம டேபிள்ஸ்னு சொல்கிறோம். இதில் இது ஒரு ரோ 1, 2, 3, 4 அப்படின்றது ரோ, BCDFEF இது எல்லாமே காலம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இதுதான் ஒரு டேபிள். இந்த டேபிளில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்க போதுங்க. ஆனால் இதுலேயே நம்மளுக்கு என்னென்னா 2 டைப் இருக்குது. ஒன்று சீக்வல் டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம இந்த அஸ்யூர் சீரீஸ்லேயே நம்ம அஸ்யூர் சீக்வல்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கடியில் நம்ம ஒரு டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நம்ம W3 ஸ்கூல்ஸ் சீக்வல் அப்படின்னு நம்ம போட்டோம்னாலே சீக்வல் டுட்டோரியல் இருக்கும், இல்லை SQLன்னு சொல்லலாம். இதில் கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஒவ்வொரு கமாண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பைத்தான் மாதிரி. இது நமக்கு என்னென்னா டேட்டா பேஸ் கிட்ட நீங்கள் பேசி இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக இது ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான் சீக்வல், ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா பேஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த டேபிள்ன்றது என்னென்னா நோ சீக்வல் ஆர் நோ SQL. ஸோ நோ சீக்வல்னு கூட சொல்லலாம். ஸோ வாட் இஸ் நோ சீக்வல்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜை பயன்படுத்த மாட்டீங்க. இது இல்லாமல் கோடு மூலியமாகவே நீங்கள் டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னாலே என்னென்னா நார்மலாக உங்களோட டேபிளில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா நம்ம இந்த டயக்ராம்லேயே காலம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே என்னென்னா சீக்வல் அப்படின்றது என்னென்னா நோ சீக்வல். இங்கே நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறது என்னென்னா கம்ப்ளீட்டாக இட்ஸ் கோயிங் டு பி இதுக்கு மேலே தேவை கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக இட்ஸ் கோயிங் டு பி நோ சீக்வல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இங்கே என்னென்னா நம்ம இந்த டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நோ சீக்வல் அப்படின்ற போது என்னென்னா ஸ்கீமா லெஸ் ஆர் நோ சீக்வல். ஸோ அப்போ ஜஸ்ட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸு ரேண்டமாக நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் உள்ளே அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற போது இந்த டேபிள்ன்ற ஆப்ஷன். இதுக்கு பதில் தரச என்டர்பிரைஸ் சொல்யூஷனுங்க. நம்மளுக்கு காஸ்மோஸ் டிபி அப்படின்றது அதுதான் ப்ராப்பராக கம்பெனியில் நோ சீக்வல்ன்ற டாபிக் அப்போ யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அஸ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு அடியிலையும் டேபிள்ன்ற ஒரு ஆப்ஷன் அவன் கொடுத்துருக்கான். அது என்னென்னா கொஞ்சம் சீப்பர் சொல்யூஷனாக சிம்பிளர் டாஸ்க்குக்காக நோ சீக்வலில் ஏதாவது இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா டேட்டா பேஸ் லெவலும் போக வேண்டாம், காஸ்மோஸ் டிபின்னு சொல்லிட்டு நோ சீக்வலில் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனும் போக வேண்டாம். எனக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸில் இங்கே நம்ம எக்ஸல் ஷீட் மாதிரி சில பேசிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடு அப்படின்னு வந்தது தான் இந்த அஸ்யூர் டேபிள்ஸ். அப்போ இது என்டர்பிரைஸ் லெவலில் நோ சீக்வல் சொல்யூஷன் கிடையாது, அதுக்கு தனியாக காஸ்மோஸ் டிபின்னு இருக்குது. இது என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஃபீச்சர் அவைலபிள் டேபிள்னு சொல்லிட்டு. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ டேபிள். அதில் நம்மளுக்கு என்னென்னா கோர்ஸ் ப்ராக்ரஸ் GRESS அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டேபிள் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ வி ஹவ் கிரியேட்டட் அவர் ஓன் டேபிள்ஸ். இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் ஸ்டோரேஜ் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இங்கே டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறோம். இதில் இங்கே க்ரோஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போ ப்ரௌசருன்றது என்னென்னா இட் வில் ஷோ அஸ். நான் வேணும்னே என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண எதுவுமே டிலீட் பண்ணல. நான் ஃபைல் ஷேர்னு நான் கிளிக் பண்ணேன்னா மெயில் ஃபைல் ஷேரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரேஜ் ப்ரௌசருன்ற ஒரு டாபிக் என்னென்னா உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்குறதுக்கானதான் இது. க்யூஸு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனால உங்கள் க்யூவில் என்னென்ன மெசேஜஸ் இருக்குது அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இடத்துல இருந்தே நீங்கள் என்னென்னா ஸ்டோரேஜ் ப்ரௌசருன்ற ஒரு ஹெட்டிங் மூலியமாக நீங்கள் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்போ நான் இந்த இடத்துல டேபிள்ஸ்ன்ற இடத்துல என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டேபிள்குள்ளே நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும், நான் ரிமூவ் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று கோடிங் மூலியமாக பண்ணலாம். பட் கோடிங் மூலியமாக இல்லாமல் நான் UI விசுவலைசேஷன் மூலியமாகவே நான் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் நான் இந்த ஸ்டோரேஜ் ப்ரௌசர்ன்ற ஃபீச்சரை நான் சொல்கிறேன். இது என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் நம்ம கோர்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்குள்ளே தான் இருக்கும். இதில் ஆல்ரெடி ஒரு டேபிள் வேணும்னா இங்கே ஒரு புது டேபிள் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த கோர்ஸ் ப்ராக்ரஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ என்டிட்டி ஆட் பண்ணுறேன். இங்கேவே உங்களுக்கு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு முதல்ல 2 டாபிக் கேட்கும். ஸோ ஒன்று பேர் பார்ட்டிஷன் கீ, இன்னொன்று பேர் ரோ கீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு கேட்கும். இது நமக்கு என்ன சொல்லலாம்னா யூ கேன் சே திஸ் அஸ் அ ப்ரைமரி கீ ஆர் ஃபாரின் கீ. அந்த மாதிரி நீங்கள் டேட்டாபேஸ் பற்றி படிக்கும்போது நம்ம பார்ப்பீங்க. ஸோ பார்ட்டிஷன் கீ அண்ட் ரோ கீ அப்படின்றது என்னென்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக. ஸோ பார்ட்டிஷன் கீ அப்படின்றது என்னென்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போனா ஸ்டூடெண்ட் 001 இதுதான் நம்மளோட பார்ட்டிஷன் கீ. ஸோ அதேமாதிரி ரோ கீ அப்படின்றது என்னென்னா டே 07 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ நம்மளோட டேபிள் பேர் என்னென்னா கோர்ஸ் ப்ராக்ரஸ்
அவங்க கோர்ஸ் என்ன படிச்சுட்டு இருக்காங்க, எப்படி போகுது இல்லையா அப்படின்றதுக்காக தான். அப்போ ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷனும் டேவோட இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா பார்ட்டிஷன் கீ ரோ கீயை தாண்டி என்னென்னா நம்ம ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டட், ஸோ COMPLETED கம்ப்ளீட்டட், இது வந்து என்னென்னா நான் பூலியன்னு வச்சுக்கலாம். ஸோ பூலியன் என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அப்போ நான் இங்கே ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிடறேன். இன்னொரு ஆட் ப்ராப்பர்ட்டி வேறு என்ன வேணும். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கோர், SCORE ஸ்கோர், அவங்க ஏதாவது ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா, அப்போ அதுக்கு நான் இன்ட்டு 32 அப்படின்றது என்னென்னா இதில் ஒரு நம்பர் தான் கொடுக்க முடியும். நீங்கள் ஆல்ஃபபெட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, இன்டீஜர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்போ அவங்க ஸ்கோர் என்னென்னா 92 அப்படின்றது 100க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்சர்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இன்சர்ட் ஆயிருக்கு, டைம் ஸ்டாம்போட எப்போ இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வருதுங்க. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டு 001க்கு அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இப்போ நம்ம யூ கேன் see here again வேறு இன்னொரு ஸ்டூடெண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா I'll be adding. ஸோ சேம் இது STUDENT. ஸோ ஸ்டூடெண்ட்டு அதே 001 தான் ஸ்டூடெண்ட்டு, ஆனால் அவரோட டே வந்து 07க்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா இது ஓகே டே வந்து 07 பதில் டே 08ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டே 08 அவர் ஸ்கோர் எதுவுமே பண்ணல, ஏன்னா அவர் வந்து அந்த டே 08 கம்ப்ளீட் பண்ணலை. அப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இன்சர்ட். ஓகே, அண்டு அதே மாதிரி இன்னொரு ஆட் என்டிட்டி. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து அதே மாதிரி நான் ஒரு புது ஸ்டூடெண்ட்டாக கூட எடுக்கலாம். ஸோ லெட்ஸ் சே ஸ்டூடெண்ட்டு 001 பதில் 002 அண்ட் அவர் வந்து என்னென்னா டே 07, அவர் அதே டே 07ல் இருக்கார். அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரானா ட்ரூ கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அண்ட் அவரோட ஸ்கோர் வேல்யூ என்னென்னா நான் 75 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் அவர் இன்னொரு என்னென்னா அந்த டாப்பிக்கான ஃபீட்பேக்கும் கொடுக்குறாரு, என்னென்னா கிரேட் கிளாஸ். ஓகே, இதெல்லாமே வீடியோவில் விஷுவலைஸ் ஆகுது. ஓகே, என்னோட வீடியோ மறைக்கலை. ஸோ அப்போ கிரேட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இன்சர்ட் கொடுக்குறாரு, அதுவும் இன்சர்ட். அப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது என்னென்னா எப்பவுமே எல்லா காலம்ஸோட இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில பேர் நோட்ஸ் கொடுக்காம கூட இருக்கலாம், சில பேர் நோட்ஸ் கொடுக்கலாம், ஸ்கோரிங் டெஸ்ட் எடுக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி இது வந்து என்னென்னா ஒரு திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் விச் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. எல்லா காலமுக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இது நம்ம என்ன சொல்கிறோன்னா அண்டு நம்ம இங்கே பார்ட்டிஷன் கீ ரோ கீன்னு வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் அண்ட் இந்த பார்ட்டிஷன் கீ அண்ட் ரோ கீ இது ரெண்டுத்தையுமே சேர்ந்தது அப்படின்றது தான் காம்போசிட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட்டிஷன் கீ ப்ளஸ் ரோ கீ இஸ் ஈக்குவல் டு காம்போசிட் கீ. அப்போ நான் இங்கே புது டேர்ம்லாம் சொல்லித்தரேன். ஸோ அப்போ நம்ம இங்கே சில டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா இதெல்லாமே ஏன்னா அல்டிமேட் கோல் என்ன, நம்ம இன்டர்வியூக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம லேர்ன் பண்ணுறோம், இல்லை நீங்கள் அஸ்யூர் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த லேர்ன் பண்ணுறீங்க. அப்போ இங்கே யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ் தான். ஃபஸ்ட்டு டேபிள்ன்றது என்னது, கோர்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்றது தான் நம்மளோட டேபிள் பேர். ஸோ உங்கள் டேபிள்லாம் இப்போ என்னென்னு தெரியும். என்டிட்டி ENTITY என்டிட்டி அண்ட் அதே மாதிரியே ப்ராப்பர்ட்டி PROPERTY. என்டிட்டி அப்படின்றதுனா என்னது, ஒரு ரோங்க. ப்ராப்பர்ட்டின்றது என்னது, ஒரு காலம். அவ்வளோதாங்க, COLUMN. ஸோ அப்போ என்டிட்டி அப்படின்றது ரோ, ப்ராப்பர்ட்டின்றது ஒரு காலம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் 1 இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா என்டிட்டின்னு சொல்கிறோம். இந்த ரோ கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோ கீ நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ நான் உங்களுக்கு 3 வார்த்தை டேபிள், என்டிட்டி, ப்ராப்பர்ட்டி நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே we also have something which is called as a partition key அண்டு ரோ கீ. இது ரெண்டுமே நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு டேபிள் நீங்கள் என்டிட்டி ஆட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் நீங்கள் மாடிஃபையே பண்ண முடியாது, ரெண்டுமே ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பில் தான் இருக்கணும். அப்போ இங்கே வேல்யூ தான் கொடுக்கலாம், இங்கே எக்ஸ்ட்ராவாக வேணால் எத்தனை ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டு அல்டிமேட்டாக இது ரெண்டுமே ஒவ்வொரு டேபிளுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ப்ராப்பர்ட்டி அண்ட் ரோ கீ அப்படின்றது நமக்கு என்னென்னா 2 கொடுத்துட்றோம். ஸோ பார்ட்டிஷன் கீ அப்படின்றது நீங்கள் என்னென்னா நீங்கள் மெயினாக ஸ்டூடெண்ட்டோட ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன, குரூப் பண்ணுறதுக்காக ஈஸியாக ஃபில்டர் பண்ணுறதுக்காக எதை வச்சு எடுக்கலாம்னா டே வைஸ் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அப்போ அதனால ரோ கீயை நான் டே வைஸ் அது சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன டே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மல்டிபிள் டேயில் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம பார்ட்டிஷன் கீ அண்ட் ரோ கீ இது ரெண்டுத்தையுமே சேர்ந்தது தான் காம்போசிட் கீ, காம்போசைட் கீ. திஸ் இஸ் என்னன்னா திஸ் ஈக்குவல் டு பார்ட்டிஷன் கீ PARTITION கீ ப்ளஸ் ரோ கீ.
இது 2மே சேர்ந்து இருக்கணும். ஆனா 2மே சேரும்போது யூனிக்கா இருக்கணும். UNIQUE. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு என்டிட்டி ஆட் பண்றீங்க. அதுல மறுபடியும் ஸ்டூடண்ட் நாட் 1 டே 07 அப்படி குடுத்து நீங்க நோட்ஸ் நீங்க என்னன்னா நோட்ஸ்ன்றதுக்கு பதில் வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி குடுப்போம். ஸோ சே யூ ஆர் சேயிங் இட் ஆஸ் அ டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஹெட்டிங்கில் நீங்கள் என்னென்னா நீங்கள் என்னென்னா நீங்கள் அஸ்யூர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி பார்ட்டிஷன் கீ நாட் 1 ரோ கீ D07 இருக்குது. இப்போ இதில் நான் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு ஃபெயில்டு என்டிட்டி வித் த சேம் பார்ட்டிஷன் கீ அண்ட் ரோ கீ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அப்போ உங்களுக்கு எரர் அடிக்குது. அப்போ வாட் டஸ் இட் மீன்னா, காம்போசிட் கீ அப்படின்றது என்னென்னா பார்ட்டிஷன் கீ ப்ளஸ் ரோ கீ அது யூனிக்காக தான் இருக்கணும். 2 பேர் ஒரே பார்ட்டிஷன் கீ அண்ட் ரோ கீயில் இருக்க முடியாது. பட் ஆனால் மல்டிபிள் பார்ட்டிஷன் கீ இருக்கலாம், மல்டிபிள் ரோ கீ கூட இருக்கலாம். பட் ஆனால் 2த்தையும் சேர்த்து யூனிக்காக தான் இருக்கணும், டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்க முடியாது. இது ஒரு ரூலு நம்ம என்னென்னா யூஸ் பண்ணுறோம் டு ஸ்டோர். அப்போ இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபில்டர்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆட் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு என்னென்னா என்ன காலம் எனக்கு கம்ப்ளீட்டடு பூலியனு ஈக்குவல் டு ட்ரூ யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டட் ட்ரூ அப்படின்றது மட்டும் ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு காமிக்கும். இன்னும் அட்வான்ஸ் ஃபில்டர் தான் எடுக்கணும்னா நீங்கள் என்னென்னா டேரெக்டாக query எழுதி நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு டேபிளில் ஸ்டோரேஜ் ப்ரௌசர் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ வாட் வி ஹவ் டன் அப்படின்னா நம்ம ஸோ வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ வாட் வி ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம 4 டாபிக் விச் இஸ் பிளாப்ஸு, ஃபைல்ஸு, கியூஸ் அண்ட் டேபிள்ஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். டேபிள்ஸும் நம்ம ஜஸ்ட்டு இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இதுவும் பைத்தான் கோடு மூலியமாக தான் இந்த டேபிள்ஸ்லையும் டேட்டாவை ஆட் பண்ணுவாங்க, டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அண்ட் அவங்க அதில் ஃபில்டரும் பண்ணிக்கலாம். இது ஒரு சீப்பஸ்ட்டு சிம்பிள் சொல்யூஷன் ஃபார் NoSQL டேட்டாபேஸ். நீங்கள் ஒரு லைவ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறீங்க, அதில் மில்லியன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் வரப்போகுது. அந்த இடத்துல இந்த அஸ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் டேபிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கே டெடிக்கேட்டடாக அவங்க காஸ்மோஸ் DB அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் NoSQL சொல்யூஷன். ஸோ அதுதான் என்டர்பிரைஸ் லெவல் NoSQL சொல்யூஷன், காஸ்மோஸ் DB அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மேனேஜ் குளோபலி டிஸ்ட்ரிபியூஷன் NoSQL டேட்டாபேஸ். இதில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம டேபிள்ஸில் ஜஸ்ட்டு ஒரு ஃபீச்சர் அப்படி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிளாப்ஸு, கியூஸு, டேபிள்ஸு, ஃபைல்ஸ்னால் என்னன்றதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டில் ஒரு ஷார்ட்டான செக்மெண்ட் தான். நம்ம சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு மட்டும் வச்சுப்போம். ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் பற்றி சொல்கிறோம் அண்ட் ஸ்டோரேஜ் பற்றியில் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் எல்லாமே நம்ம பார்க்குறோம். பட் வி ஹேவ் தீஸ் ஃபீச்சர்ஸ், இதெல்லாமே இருக்குது. சர்டிஃபிகேஷனுக்காக இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாஸ்ட் செக்மெண்ட்டில் சில எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் ஃபியூ டாபிக்ஸை மட்டும் என்னன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுன்றதுக்கு அடியில் நம்ம லேர்ன் பண்ண எல்லா டாப்பிக்கும் இந்த வீடியோவோட நம்ம wrap up பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி படித்ததை தாண்டி இப்போ புதுசாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we have something which is called as file sync. இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சருங்க. ஸோ Azure ஃபைல் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா நமக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த Azure ஃபைல் சிங்க் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வாட் டஸ் இட் டூ, நம்மளுக்கு இந்த ஃபீச்சர் என்ன நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா இது வந்து இந்த Azure ஃபைல் சிங்க்ன்றது கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷன் which provides இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எப்படி டீச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்குங்க. ஸோ யூ ஹாவ் அ பிசி அண்ட் யூ ஹாவ் அ ட்ரைவ் இன்சைட் யுவர் பிசி. இப்போ வர கூகுள் ட்ரைவ் இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ கன்சிடர் திஸ் இஸ் யுவர் கம்ப்யூட்டர், இதுதான் உங்களோட பிசின்னு வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸோ நீங்கள் இந்த ஃபைல் சிங்க்ன்ற ஒரு சர்வீஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் லெவரேஜ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் Azure ஃபைல் சிங்க்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ Azure ஃபைல் சிங்க். ஸோ வாட் டஸ் இட் டூ, இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்னன்னா உங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு க்ளவுடில் ஒரு பேக்கப் வைக்கிற மாதிரி தாங்க. உங்ககிட்ட ஆன் ப்ரெமிஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட விஎம்மாக கூட இருக்கலாம். ஆன் ப்ரெமிஸ் ஆர் விஎம் இல்லைனா Azure விஎம், எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ வாட் யூ ஹேவ் இஸ் ஸோ நீங்கள் ஆன் ப்ரெமிஸ் ஆர் Azure விஎம் எதுனாலும் வச்சுருக்கீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குன்னா நீங்கள் இந்த
நம்ம Azure ஃபைல் ஷேர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல நான் ஃபைல் சிங்க்ன்ற ஃபீச்சரை நான் இங்கே வச்சிடுறேன். அண்ட் இங்கே நான் ஃபைல் ஷேருன்றதை Azure ஃபைல்ஸ்ன்றதை நான் இங்கே வச்சிடுறேன். ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக அண்டர்லைனில் Azure ஃபைல்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஃபைல் சிங்க்ன்ற ஒரு ஃபீச்சர் நம்ம லெவரேஜ் தான் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்னென்னா Azure ஃபைல்ஸ்ன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம டயக்ராம் பிரகாரமே நம்மளுக்கு என்ன இருக்குது Azure ஃபைல்ஸ்னால், நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் நெட்வொர்க் மூலியமாக உங்கள் விண்டோஸ் மெஷினாக இருக்கட்டும், லைனக்ஸ் மெஷினாக இருக்கட்டும், நீங்கள் நெட்வொர்க் மூலியமாக உங்கள் டேட்டா எல்லாத்தையும் இதில் வச்சுக்கோங்க, இதுலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த ஃபைல் ஷேர் கூடயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தெர் இஸ் ஆல்சோ அனதர் ஃபீச்சர். இப்போ நீங்கள் டேட்டா டிஸ்கே எடுத்துக்கோங்க, கரெக்டாக நம்மளோட டேட்டா டிஸ்கே எடுத்துப்போம், விச் இஸ் டி ட்ரைவ்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ என்கிட்ட டேட்டா டிஸ்க் நான் வச்சுருக்கேன், அது வந்து என்னென்னா என்னோட டி ட்ரைவ். ஸோ D:/ அப்படின்னு வச்சுருவோம். இதனோட டி ட்ரைவ், திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு டேட்டா டிஸ்க். ஸோ அதே நான் எழுதிடுறேன் டேட்டா டிஸ்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டா டிஸ்க்குன்றது ஒரு 5 GB கொண்ட ஒரு டேட்டா டிஸ்க்குங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டா டிஸ்க்கை Azure ஃபைல்ஸோட மேப் பண்ணுறேன் யூஸிங் ஃபைல் சிங்க். அப்படின்னா என்ன, வாட் டஸ் இட் டூ? நான் இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேங்க. ஸோ ஒரு ஃபைல்னா என்னென்னா, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 100 ஃபைல், நிறைய ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். எல்லாமே .xl ஃபைல்ஸு, இல்லை .ppt ஃபைல்ஸு, இல்லைனா சம் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். .log இந்த மாதிரி ஐ ஹேவ் மல்டிபிள் ஃபைல்ஸ். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த 5 GBன்றது ஃபுல் ஆகிட்டே வரும். அண்டு இப்போ நம்ம இந்த ஃபைல் சிங்கில் வைக்கிறனால வாட் இஸ் அட்வான்டேஜ்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்காக அது என் டேட்டா டிஸ்க்லேயே இருந்தாலும் அது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபைல் சிங்க்ன்றது இது எல்லாத்தையுமே Azure ஃபைல்ஸ்லையும் புஷ் பண்ணிக்கிட்டே வருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல தனியாக டேட்டா டிஸ்க்குன்னு இருக்குது. நம்ம Z ட்ரைவ்னு சொல்லி தனியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், Azure ஃபைல்ஸோட அட்டாச் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம Z ட்ரைவ்னு கொண்டு வராமல் உங்கள் டேட்டா டிஸ்கையே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம Azure ஃபைல்ஸோட மேப் பண்ணுறோம். இந்த ஃபைல் சிங்க் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்னென்ன ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் அதிகமாக ஆக்சஸ் பண்ணுறீங்க, கம்மியாக ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வாட் இட் வில் டூனா, உங்கள் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இங்கேருந்து டெலீட்டுன்னு இல்லை, ஸ்டோரேஜை யூஸ் பண்ணாதுங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த என்னோட எக்ஸல் ஷீட்ஸ்லாம் மொத்தமாக ஒரு 1 GB கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட்ஸ் இருக்குது. அண்ட் பிபிடி எல்லாமே நான் ஒரு 500 MB கிட்ட நான் பிபிடி இருக்குது. அண்ட் லாக் ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு 2 GB கிட்ட லாக் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதில் நான் அதிகப்படியாக இந்த பிபிடியும் லாக் ஃபைல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸல் ஃபைல்ஸுன்றது 1 GBக்கு இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் Azure ஃபைல் சிங்க் என்ன பண்ணுன்னா, இந்த எல்லா ஃபைல்ஸுமே Azure ஃபைல்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்கேஸ் என்னென்னா, அவங்க இந்த ஃபைலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ தேர் நாட் யூஸிங் அண்ட் அவங்க என்னென்னா, எனக்கு இப்போ இந்த டேட்டா டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த எல்லா டேட்டாவும் போயிடும். அப்போ ஒரு பேக்கப்புக்காக இந்த ஃபைல் சிங்க்கில் அவங்க எல்லா ஃபைல்ஸையும் வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ என்ன அட்வான்டேஜ் நடக்குது, ஸோ வாட் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அன்யூஸ்டு ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணிடும்னா, உங்கள் ஃபைல் சிங்க்கில் வச்சிரும். ஃபைல் சிங்க் வந்து Azure ஃபைல்ஸில் வச்சிரும், இங்கேருந்து எடுத்துருங்க. அப்போ இதனால் 5 GBயில் எனக்கு 1 GB சேவ் ஆகுது. பட் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே உங்கள் டேட்டா டிஸ்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட லெட்ஸ் சே ஐ ஹேவ் எனி ஃபைல்ஸ் அப்படின்னு நான் பண்ணுறேன், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்கிட்ட இங்கே மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே ரேண்டமாக ஐ ஹேவ் டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எதாவது ரேண்டமாக நான் இப்போ ஏதாவது ஒரு பவர்.டாய் அப்படின்ற ஒரு ஃபைல்னால் இது ரொம்ப நான் ரேராக தான் நான் ஆக்சஸே பண்ணுறேன். ஸோ 2023 நான் இந்த பவர்.டாய்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நான் ரொம்ப ரேராக தான் நான் ஆக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெயின் மீட்டர் கூட எடுத்துப்போம். ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப ரேராக நான் ஆக்சஸ் பண்ணுற ஒரு ஃபோல்டர். இப்போ எனக்கு Azure என்ன பண்ணுன்னா, இந்த எல்லா ஃபைல்ஸுமே ஃபைல் சிங்கோட க்ளவுடில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. இந்த ரெயின் மீட்டர் மட்டும் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா, இந்த ரெயின் மீட்டரை என்னோட லோக்கல்லேருந்து டிலீட் பண்ணிடும். ஆனால் இங்கே டிலீட் பண்ண மாதிரிலாம் காமிக்காது, ஆனால் டிலீட் பண்ணிடும். இப்போது நான் என்றைக்கு ஒரு 2-3 மாதம் கழிச்சு சடனாக இந்த ரெயின் மீட்டர் எனக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னு தேவை வருதா, அப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு குட்டி டிலே வரும். இமீடியட்டாக இந்த ஃபைல்ஸ் கிடைக்காது, ஒரு குட்டி டிலே வரும். ஏன்னா Azure ஃபைல் சிங்க் என்ன பண்ணிச்சுன்னா, இந்த ஃபைலை உங்கள் லோக்கல்லேருந்து டிலீட் பண்ணி வச்சு க்ளவுடில் வச்சுக்கிச்சு. ஏன்னா இதுக்கு காஸ்ட் கட்டிங்காக நீங்கள் இன்னும் அந்த 5 GB நீங்கள் இன்னும் நிறைய ஃபைல்ஸ்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த ஃபைலை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்னா, நெட்லேருந்து இன்டர்நெட்லேருந்து திருப்பி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி கீழே கொண்டு வந்துருங்க. என்ன ஒரு கொஞ்சம் ப்ரீஃப் டைம் தேவைப்படும் அது டவுன்லோட் பண்ணி கொண்டு வரதுக்கு. இமீடியட்டாக அந்த ஃபைல் அவைலபிளாக இருக்காது. ஒரு ப்ரீஃப் டைமில் எனக்கு என்ன வந்துடும்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே உள்ளே வந்துடும்.
இப்போ இங்கே வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ காஸ்ட் கட்டிங் ஃபீச்சருக்காகவும் இங்கே ஸ்டோரேஜ் சேவ் பண்ணுறதுக்காகவும் எல்லா ஃபைல்ஸும் பத்திரமா ஒரு க்ளவுடில் இருக்கிறதுக்காகவும் அந்த சுச்சுவேஷன் அப்போ இந்த ஃபைல் சிங்க் அப்படின்ற ஃபீச்சரை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் லெவரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபைல் சிங்க்ன்ற ஃபீச்சர் என்னென்னா இது ஒரு சாஃப்ட்வேர் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் விஎம்மாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பர்சனல் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபைல்ஸ் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஃபைல் சிங்க் கூட உங்களுக்கு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு உங்களோட க்ளவுடில் அதை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுதான் அஸ்யூர் ஃபைல் சிங்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போது நீங்கள் ரொம்ப அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் கன்சியூம் ஆகுது அண்ட் எனக்கு எதாவது லோக்கலில் பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் யூஸ் திஸ். அப்போ நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்போ நீங்கள் இந்த ஃபைல் சிங்க்ன்ற ஃபீச்சர் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஃபைல் சிங்க் அப்படின்னு நான் சர்ச் பண்ணோன்னா இங்கே எனக்கு ஃபைல் சிங்க்ன்ற ஆப்ஷன் தாங்க இங்கே வந்திருக்கு. இது என்னென்னா இது ஃப்ரீ டயரில் ஒர்க் ஆகாது, நீங்கள் பெய்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ ஏன்னா நீங்கள் உங்களோட விண்டோஸ் மிஷின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இங்கே. ஓகே, ஸோ என்ன ரிசோர்ஸ் குரூப்னா நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 2 நான் கொடுத்துட்றேன். இங்கே நான் ஒரு ஸ்டோரேஜ் சிங்க் நேம் என்னன்னா மை பேக்கப்ஸ் மை இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போ சிங்க் சர்வீஸ் மைக்ரோசாஃப்ட், நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங், நெக்ஸ்ட்டு டேக்ஸு ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் கிரியேட்டுன்னு கொடுத்தேன்னா நம்ம டிப்ளாய் அண்ட் அஸ்யூர் ஃபைல் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ நம்ம என்னென்னா இந்த வேலிடேட்டிங் டிப்ளாய்மெண்ட்டு நான் இப்போ இந்த ஃபைல் சிங்க்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எங்கே இருக்கோ அங்கேயே நான் ஒரு ஃபைல் சிங்க்ன்ற ஒரு சர்வீஸை க்ரியேட் பண்ணிட்டேன், அது டிப்ளாயும் பண்ணிட்டேன். இப்போ இது ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகின அப்புறம் நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு என்ன பண்ணால் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அது நான் எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே நான் என்னோடய விஎம் ரன்னிங்கில் தான் இருக்குது. விஎம்மை டெலீட்டே பண்ணாமல் நான் வச்சுருக்கேன்ல, அந்த வர்ச்சுவல் மிஷினில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஃபைல் சிங்க் இன்ஸ்டால் பண்ணி காமிக்க போகிறேன். என்னோட பர்சனல் மிஷினில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல, அஸ்யூரோட வர்ச்சுவல் மிஷின்லேயே இந்த ஃபைல் சிங்கை நான் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ லெட் இட் இன்ஸ்டால், லெட் இட் டூ இட்ஸ் ஜாப். எனக்கு அது நான் மை பேக்கப்ஸ்ன்ற பேரில் வச்சுருக்கேன், அது கிரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ நான் கிரியேட் ஆகட்டும். நான் குயிக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் சிங்க் அப்படின்னு ஒரு நமக்கு ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சர்வீஸ் இருக்குங்க. அப்போ இதில் நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே ஃபைல் சிங்க்ன்ற கேட்டகரிக்கு அடியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ஹேவிங்க ஒரு நான் மை பேக்கப்ஸ்ன்னு க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பேரில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இப்போ ஒரு ஸ்டோரேஜ் சர்வீசஸ் சிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சிங்க் என்ன இருக்குன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா நம்மளோட ரிசோர்ஸ் குரூப்பில் நம்ம ஒரு ஃபைல் சிங்க்கு நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேயே நமக்கு என்னென்னா லெஃப்ட் சைடில் சிங்க்ன்ற ஆப்ஷன் கடியில் சிங்க் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த சிங்க் குரூப்பில் தான் நம்ம என்னென்னா நம்மளோட எல்லா ஃபைல்ஸும் இங்கே தான் நம்மளுக்கு உட்கார போகுது. அப்போ நான் ஒரு புது சிங்க் குரூப்பை நான் என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சிங்க் குரூப்புக்கு பேர் என்ன, நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். என்னோட இந்த சப்ஸ்கிரிப்ஷனு எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னா லேர்ன் வித் மித்தன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, எந்த ஃபைல் ஷேர்னா நம்ம ஃபைல் ஷேர் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஏன்னா என்னோட டயக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் அல்டிமேட்டாக அஸ்யூர் ஃபைல்ஸில் தான் உட்கார போகுது. நடுவில் இந்த ஃபைல் சிங்க்ன்ற சர்வீஸ் தான் என்ன பண்ண போகுதுன்னா இந்த டேட்டாவை நம்மளுக்கு இங்கே ரெப்ளிகேட் பண்ண போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ எந்த ஃபைல் ஷேரில் போய் டேட்டாலாம் உட்காரணும்னு சொல்லிட்டு கேட்குது. நான் இந்த ஃபைல் ஷேரில் போய் உட்காருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ அப்போ லெட் மீ கிளிக் கிரியேட். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இப்போ ஒரு சிங்க் குரூப்பும் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அஸ்யூர் போர்ட்டல் சைடில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ உங்களோட வர்ச்சுவல் மிஷின்குள்ளே போயிருங்க. இங்கே ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் டவுன்லோட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ அஃபிஷியலாக உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் டவுன்லோட் சென்டர்னு ஒரு பேஜே வரும். இங்கேவே டவுன்லோட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த டவுன்லோட் சென்டருக்கு போயிருங்க. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைல் சிங்க் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ சர்ச் பண்ணிங்கனாலே டவுன்லோட் அஸ்யூர் ஃபைல் சிங்க் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கனாலே இங்கேவே நம்மளுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ நான் டவுன்லோடுன்னு கொடுத்தேன்னா நம்மளுக்கு என்னென்னா இட் வில் டவுன்லோட் எவ்ரி திங் விச் இஸ் கோயிங் டு இன்ஸ்டால்.
ஸோ இப்போ நமக்கு ஃபைல் சிங்க்கு இது எந்த வெர்ஷன் நம்மளுக்கு எது வேணும், சூஸ் த டவுன்லோட் யூ வாண்ட். லைசன்ஸ் வேண்டாம், 2025 எடிஷன் ஓகே. ஏன்னா நம்மளோட இந்த விஎம் என்ன வர்ச்சுவல் மிஷின் நம்ம லான்ச் பண்ணோம். ஸோ கிரியேட்டு வர்ச்சுவல் மிஷினு நம்ம 2025 தான் டேட்டா சென்டர் எடிஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே 2025 தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சிங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இது எல்லாமே என்னோட விஎம்மில் நான் ரன் பண்ணுறேங்க. ஸோ அப்போ இங்கே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். எனக்கு 2 வாட்டி நான் ஓப்பன் பண்ணிட்டேனோ. ended prematurely because of error. Okay, next. I accept the terms and condition. Next. Storage account sync. Next. Use existing settings. Next. Next. Install. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் நான் என்னோட விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினில் நான் இந்த ஃபைல் சிங்க் ஏஜென்ட்டை நான் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. ஸோ இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட அந்த ஸ்டோரேஜ் சிங்க் ஏஜென்ட்ன்றது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கிளிக் ஃபினிஷ். இப்போ எனக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மிஷினில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சிங்க் ஏஜென்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அப்டேட்டு ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இட் இஸ் டன்னு. எனக்கு இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இது ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ இப்போ நம்ம சைன் இன் டு அஸ்யூர் டு ரிஜிஸ்டர் வித் அன் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சைன் இன். வெப்சைட்டு க்ளோஸு, சைன் இன் டு யுவர் அக்கௌண்ட்டு. அந்த க்ளோஸ்ன்றது ஸ்டெப்பு மிஸ் ஆயிடுச்சா? க்ளவுட் சொல்யூஷன் ப்ரொவைடர். திருப்பி சைன் இன். Coming from a website blocked by the internet. Add close. We can't sign you in. JavaScript கேக்குது. Okay, so now it is able to access. So இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே லாகின் கேட்குதுங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட அஸ்யூர் க்ரெடென்ஷியல்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே நான் யூஸ் பண்ணுற போகிற க்ரெடென்ஷியல்ஸ் என்னென்னா நீங்கள் அஸ்யூர் அக்கௌண்ட்டு நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்துடும். ஸோ அப்போ நான் குயிக்காக என்ன பண்ணிடுறேன், அந்த க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ குவிக்லி கெட் தோஸ் க்ரெடென்ஷியல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்டு என்னோட ஆத்தென்டிகேட்டர் ஆப் மூலியமாக நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டாக அதை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். அண்ட் லெட் மீ ஃபிக்ஸ் திஸ் ஃப்ரேம் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னா நீங்கள் இந்த இன்டர்நெட்லாம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இதெல்லாம் பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் நானே அது எல்லாத்தையும் அலோவ் பண்ண நம்ம ஸ்டெப்பும் கொடுத்துட்டு இப்போ என்னென்னா லாகின் பண்ணோடனே அதுவே கேட்குது என்ன சப்ஸ்கிரிப்ஷனு, எந்த ரிசோர்ஸ் குரூப்பு, அண்ட் என்ன ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீஸு, நம்ம அதெல்லாத்தையும் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே எனக்கு இங்கேவே ஆப்ஷன்ஸ் காமிக்குதுங்க. கொடுத்துட்டு இப்போ நான் ரிஜிஸ்டர்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு இங்கே ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீசஸோட நம்மளுக்கு இங்கே ரெஜிஸ்டரும் ஆயிடும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன பண்ணியாச்சுன்னா டு ப்ரொசீட் வித் சர்வர் ரெஜிஸ்ட்ரேஷன், கிளிக் ரெஜிஸ்டர். நான் ரெஜிஸ்டரும் கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து எல்லாத்துமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாஸ் ஆயிடுச்சு. நவ் யூ கேன் யூஸ் PowerShell ஆர் Azure போர்ட்டல் டு கான்ஃபிகர் த சிங்க்கு. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் சிங்க். அப்படின்னா இந்த விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் இப்போ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஒன் ஆஃப் த ஏஜென்ட்டாக. அப்படியே நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் எடுத்தேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம சிங்க் குரூப்பில் நம்ம ப்ரொடக்ஷன் இதுலன்னு இருக்குமா. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் அ சர்வர் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே நான் ஆட் சர்வர் எண்ட் பாயிண்ட்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர்ட் சர்வரில் உங்களுக்கு ஒரு சர்வர் வரும், விண்டோஸ் விஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வின் விஎம்னு வருதா. இது என்னது, இந்த விண்டோஸ் விஎம்ன்றது நான் என்னென்னா நம்ம வர்ச்சுவல் மிஷினுக்கு பேர் வச்சேன் பார்த்தீங்களா, இங்கே
நம்மளோட வர்ச்சுவல் மிஷின்ஸ் இங்கே வின்விஎம்ன்ற ஒரு பேர் வச்சேன் பார்த்தீங்களா, இந்த விஎம் தான் இங்கே காமிக்குதுங்க. ஏன்னா இது எப்படின்னா, நான் இந்த ஏஜென்ட் அங்கே இன்ஸ்டால் பண்ணனால தான் இது நம்மளுக்கு இங்கே வருது. ஸோ அதனால் இந்த ஏஜென்ட்டில் நான் இதான் என்னோட ரெஜிஸ்டர் விஎம். இப்போ நீங்கள் என்ன ட்ரைவ் நீங்கள் என்ன ஃபைல் பார்த்து நீங்கள் இதில் ஆட் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா d:/. ஸோ அப்போ d:/ல் நான் ஏதாவது ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன், விச் இஸ் நமக்கு ஃபைல் ஷேர் டேட்டா. அதுதான் என்னோட இது. ஸோ அப்போ ஃபைல்ஸ் ஃப்ரம் தி சர்வர் ஹஸ் பீன் brought to the cloud via data box அதர் மீன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன்லாம் கேட்கும். க்ளவுடு டியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ க்ளவுட் டியரிங்னா என்னென்னா, ஸோ அப்போ க்ளவுட் டியரிங் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நான் இங்கே ஒரு ஃபீச்சர் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் நீங்கள் ரொம்ப நாளாக யூஸே பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து எடுத்துருங்க, இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர் நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளவுடு டியரிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை நம்ம ஆன் பண்ணணும். ஸோ அப்போ அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளவுடு டியரிங் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஃபைல் சிங்க் மட்டும் நடக்கும், உங்களோட விஎம் கிராஷ் ஆனாலும் ஃபைல்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கும். ஆனால் க்ளவுட் டியரிங் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் சர்வர் அண்ட் பாயிண்ட் இட் கேட்சி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா ஸ்டோரேஜை ஃப்ரீ அப் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் அன்யூஸ்டு ஃபைல்ஸ்லாம் சில இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுவே உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஸ்டோரேஜ்லாம் ஃப்ரீ அப் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் இனிஷியல் சிங்க்ன்றது என்னென்னா, இப்போதைக்கு எல்லா டேட்டாவும் நீ என்ன பண்ணிடுன்னா எனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் சிங்க் பண்ணிடு அப்படின்னு நான் கொடுத்துட்டு, இப்போ நான் க்ரியேட்டுன்னு கொடுத்தேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ஒரு சர்வர் எண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு சர்வர் எண்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஆட் ஆயிரும். இப்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஃபைல்ஸ் எல்லாமே வச்சுருக்கோமோ, அது நம்மளோட இந்த விஎம்மில் நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கோமோ அந்த எல்லா ஃபைல்ஸுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு இதோட ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட டி ட்ரைவ்னு சொல்லிட்டு நான் இங்கே டிவிடி ட்ரைவ் தான் டி ட்ரைவாக இருக்குது. நீங்கள் ஒரு டேட்டா டிஸ்க் வச்சுருக்கீங்கன்னா, ஏன்னா நம்ம டயக்ராம் பிரகாரம் பெயிண்டில் டயக்ராம் பிரகாரம் நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே டேட்டா டிஸ்க்கு தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். நம்மக்கிட்ட இப்போ டேட்டா டிஸ்க்கு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் ஒரு டேட்டா டிஸ்க் வச்சுருக்கீங்கன்னா அந்த டேட்டா டிஸ்கில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சோ நம்ம இதே நம்ம ஸ்டெப்ஸ் மூலியமாக நீங்கள் அந்த டி ட்ரைவை அங்கே ஒரு ஃபோல்டர் மட்டும் டேட்டா டிஸ்கில் வச்சுருங்க. அது நான் பண்ண மிஸ்டேக் தான். ஸோ அப்போ அங்கே இருக்கிற எல்லா டேட்டாவும் இங்கே இனிமேல் உங்களுக்கு மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இது ஒரு ஃபீச்சரு, இது ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ யூ ஆர் யூட்டிலைசிங்கு ஸோ தட் ஏன்னா ப்ரொவிஷனிங் கேன்சல்டு, வின்விஎம்மு, டி ட்ரைவு நம்மளுக்கு வெயிட்டிங் ஃபார் இனிஷியல் அப்லோட் டவுன்லோட் டு ஸ்டார்ட்டு. இப்போதைக்கு எனக்கு என்னென்னா மீன்ஸ் கொஞ்சம் எனேபிளிங் சிங்கில் சர்வர் அப்ளைடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் அடிக்குது. ஏன்னா நம்மளோட டி ட்ரைவ்னு சொல்லிட்டு நமக்கு எங்கேயுமே அது கிடையாது. அப்போ நீங்கள் டேட்டா டிஸ்க் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் டி ட்ரைவ் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா. பட் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, நீங்கள் ஒரு டி ட்ரைவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பட் ஆனால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய டாபிக் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்னும் பண்ணிட்டோம். இப்போ இது கூடவே நம்ம சில சிஎல்ஐ கமாண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இங்கேவே க்ளவுட் ஷெல் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே என்ன வரும்னா நம்ம அஸூரோட க்ளவுட் ஷெல்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த க்ளவுட் ஷெல்லில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஃபைல் அப்லோடுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஃபைல் அப்லோட்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கேவே இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபைல் அப்லோடில் லெட்ஸ் சே நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போவோம். மை பேட், நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போவோங்க. இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கிளாசிக் ஃபைல் ஷேர்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ட்ராக் அண்ட் ட்ராப்னு சொல்லுதுங்க. ஆனால் ஃபைலு 1 TB 2 TB பெரிய ஃபைலாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது இன்டர்நெட்டில் அப்லோட் ஆகும் பார்த்தீங்களா. அப்போ சப்போஸ் இன்டர்நெட் கிராஷ் ஆனாலோ இல்லை நடுவில் ஏதாவது நெட்வொர்க் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் ஆனாலோ உங்களுக்கு 1 TB ஃபைலு அப்லோட் ஆகவே டைம் ஆகும். நடுவில் கிராஷ் ஆச்சுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து அப்லோட் பண்ணணும். அப்போ இட்ஸ் அ டிஃபிகல்ட். அப்போ அதனால தான் உங்களுக்கு என்னென்னா, ஸோ தட் இஸ் அ ஃபீச்சர் விச் இஸ் கால்ட் அஸ் ஏசி காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏசி காப்பி அப்படின்றது என்னென்னா, இட்ஸ் அ கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி. இந்த கமாண்ட் லைன் யூட்டிலிட்டியை நீங்கள் உங்களோட விண்டோஸ் மெஷினில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஏசி காப்பின்றது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏசி காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா இட் வில் ஷோ யூ. ஸோ என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ஸோ வாட் இஸ் த கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே நீங்கள் இந்த ஏசி காப்பின்ற கமாண்ட் மூலியமாக உங்கள் ஆன் ப்ரிமிஸ்லேருந்து 2 TB இல்லை 2 TBக்கும் மேற்பட்ட ஃபைல்ஸ்லாம் நீங்கள் அனுப்பணும். இல்லை ஒரு சம் பிளேஸ் டு சம் பிளேஸ் பெரிய பெரிய ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது ஒரு ஜாப் பேஸிஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் ஏசி காப்பின்ற கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது உங்கள் க்ளவுட் ஷெல்லில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும்.
உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் அதை எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ளக்கினாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஏசி காப்பி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் விண்டோஸ் மெஷினுக்கோ இல்லை எங்கேயோ ஸோ இட் வில் பி இன்ஸ்டாலிங் திஸ் ஏசி காப்பின்னு ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணும். அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை லைனக்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா திஸ் இஸ் ஒரு ஃபீச்சர் நம்ம இந்த அஸ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு அடியில் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்ச ஒரு ஃபீச்சர். அதே மாதிரியே ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட இதுவுமே உங்களுக்கு டவுன்லோடபிள் ஒரு ஃபீச்சர் தாங்க. இது என்னென்னா நீங்கள் அஸ்யூரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட பர்சனல் லேப்டாப்லேயே சரி, நீங்கள் நார்மலாக நம்ம இங்கே அஸ்யூர் போர்ட்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் உங்கள் பர்சனல் லேப்டாப்லேயும் சரி இல்லை உங்களோட விண்டோஸ் மெஷின்லேயும் சரி நீங்கள் என்னென்னா ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு யூ கேன் டவுன்லோட் அ சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா உங்களோட அஸ்யூர் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் பற்றி பிளாப்ஸு, ஃபைல்ஸு, கியூஸு, ஃபைல் ஷேரு அண்ட் டேபிள்ஸ் இதை பற்றி எல்லாத்தையுமே காமிக்கும். நீங்கள் ஃபைல் அப்லோடு கூட இதிலே இந்த சாஃப்ட்வேர் மூலியமாகவே பண்ணிக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சாஃப்ட்வேராகவே கொடுக்குறாங்க நீங்கள் இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் மொபைலுமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மொபைல் ஆப்புன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கூகுள் ப்ளேலையும் சரி உங்களோட iOSலையுமே சரி ஸோ யூ ஹேவ் அ மொபைல் ஆப் ஆஸ் வெல். அந்த மொபைல் ஆப் மூலிமா கூட உங்கள் அக்கௌண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனு உங்கள் என்னென்னலாம் நடக்குது, என்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், டக்குன்னு நீங்கள் ஏதாவது லேப்டாப் மூலிமா இல்லை ஃபோன் மூலிமா ஏதாவது நான் டக்குன்னு ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் தேர் ஆல்சோ கிவிங் தி சொல்யூஷன். இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க உங்களோட ஒர்க்கை இன்னும் ஈஸியாக்கிறதுக்கும் பெட்டர் ஆக்கிறதுக்கும்காக. ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வீடியோவுக்கு நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணி நம்ம wrap up பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பற்றி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம VNet அப்படி நெட்வொர்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோஸாக நம்ம நெட்வொர்க்கிங் பற்றி இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோலுமே நம்ம ஃபைல்ஸு அண்ட் கியூஸு, டேபிள்ஸு அண்ட் ஃபைனலாக நம்ம ஃபைல் சிங்க்னா என்ன, ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அஸ்யூர்லேயுமே அவங்க மொபைல் ஆப்பும் வச்சுருக்காங்க, டெஸ்க்டாப் ஆப்பும் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அது நெசசிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மறக்காமல் இன்ஸ்டாலும் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ ஃபார் உங்களுக்கு எனி ஃபீட்பேக்ஸ் ஆர் எனி கமெண்ட்ஸ் இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் யூ கேன் புட் டவுன் யுவர் ஒப்பீனியன். அண்ட் உங்களுக்கு எனி டவுட்ஸ் எனி கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கேட்கணுன்னாலுமே டிஸ்கார்ட் குரூப்பில் வி ஹேவ் அ கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பேசலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ VNetோட இன்ட்ரொடக்ஷன் விச் இஸ் நெட்வொர்க்கிங்கோட இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் VNetனா என்ன, VNetல அட்வான்ஸ் டாபிக்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு 3 பார்ட் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll catch you on the next video. Have a good day.